வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்னுடைய ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே சிவாய நம சிவாய நம தான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தோத்திரமும் சாத்திரமும் என்ற பாடத்திட்டத்தில் கரு முதல் திருவரை நூலில் இருக்கின்ற பதிகங்களை ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து வருகின்றோம். அதனுடைய பொருள் விளக்கத்தை தெரிந்து கொள்கின்றோம். பொருள் விளக்கம் கூடுதலாக சைவ சித்தாந்த கருத்துக்களை கொஞ்சம் அடிக்கோடிட்டு ஆழமாக இது சைவ சித்தாந்தத்தில் எங்கே படிக்கிறோம், சைவ சித்தாந்தத்தில் உள்ளது இங்கே எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இணைத்தே படித்து வருகிறோம். அதுதான் இந்த வகுப்போடைய ஸ்பெஷல். சில வகுப்புகள் தோத்திர வகுப்புகளாக இருக்கும். திருமுறைக்கு பொருள் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க ஆசிரியர்கள். சில வகுப்புகள் சாத்திர வகுப்புகளாக இருக்கும். திருமுறைகள் இல்லாமல் சாத்திர நூல்களை கொண்டு விளக்கங்கள் கொடுத்து வருவார்கள். கைலை அறக்கட்டளையில் கைலைநாதனின் திருவருளால் இது தோத்திரமும் சாத்திரமும் ரெண்டு கண்ணு மாதிரி தான். வெறுமனே இடது கண்ணை மட்டும் வளர்த்தா பத்தாது, வலது கண்ணை வளர்த்தாலும் பத்தாது. ரெண்டு கண்ணும் நமக்கு வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். இன்னொரு குறிப்பு என்னவென்றால், ரெண்டு கண்ணும் பார்க்கறது ஒரு பொருளைத்தான் பார்க்கும் அப்படிங்கிற ஒரு உள்கருத்தும் இது உள்ள இருக்கிறது. இந்த கண்ணு வேணுமா, அந்த கண்ணு வேணுமா, தோத்திரம் வேணுமா, சாத்திரம் வேணுமான்னு சொல்றது ஒண்ணு. அதோட கூடுதலாக இந்த கண்ணு பார்த்தாலும் இந்த கண்ணை பார்த்தாலும் ஒரு பொருளைத்தான் பார்க்கின்றது. ஆக நீங்க தோத்திரத்தின் மூலம் பார்த்தாலும் சாத்திரத்தின் மூலம் பார்த்தாலும் சிவபெருமானாகிய ஒரு பொருளைத்தான் நாம் பார்க்கின்றோம், பார்க்க போகின்றோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் கடைசி பதிகமாகிய திரு நொடித்தான் மலை பதிகத்தை பற்றி இன்று நாம் சிந்திக்கப் போகின்றோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், இது 7ஆம் திருமுறையைச் சேர்ந்த பதிகம். நொடித்தான் மலை என்று சொல்லுவது கைலை மலையை குறிக்கும். நொடித்தல் அப்படின்னா, நொடித்தல்னா அழித்தல் என்று பொருள். பெருமான் பல ஊழிக்காலங்களை பார்த்தவன், அதனால எல்லாரையும் அழிக்கக்கூடிய சக்தி அவன்கிட்ட இருக்கு. பிரம்மாவா இருந்தாலும், விஷ்ணுவா இருந்தாலும், தேவேந்திரனா இருந்தாலும், இந்திரனாக இருந்தாலும் யாரையும் ஒடுக்குகின்ற, இந்த பிரபஞ்சத்தை ஒடுக்குகின்ற சக்தி அவனிடம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஒடுக்கும் சக்தியை தன்னுள் கொண்ட முழு முதற் கடவுள். அவனை யாரும் ஒடுக்க முடியாது, தன்வயத்தன் அவன். அப்படிப்பட்ட பெருமானுடைய மலை என்பதால் இந்த கைலை மலையை நொடித்தல் மலை அல்லது நொடித்தான் மலை என்று அழைக்கின்றார்கள் பெரியவர்கள். இந்த பதிகம் குறிப்பாக இது நொடித்தான் மலை என்று சொல்லப்பட்டாலும், இது நம்மளுடைய கேரளா மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கொடுங்கலூர் அல்லது கொடுங்கநல்லூர் என்ற ஊரிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அஞ்சைக்களம், வாஞ்சிக்குளம் சொல்லுவாங்க, அஞ்சைக்களம், திரு அஞ்சைக்களம் என்கின்ற தலத்தில் இந்த பாடல் துவங்குகிறது. அருமையான பாடல். இந்த மாதிரி பாடல் வேற எங்கேயும் கிடையாது திருமுறைகளிலே. இந்த மண்ணுலகில் தோன்றி விண்ணுலகில் எழுதிக்கிட்டே போய் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் இதில் ரெக்கார்ட் பண்ணி, கைலை மலையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணி, கைலை மலையிலேருந்து திரும்ப விண்ணுலகு வழியாக வந்து திரும்ப மண்ணுலகில் வந்து இதே அஞ்சைக்களத்தில் அஞ்சையப்பரிடம் அறிவிப்பதே என்று ஒரு மண்ணிலிருந்து விண்ணுக்கு போய் கைலைக்கு போய், கைலையிலேருந்து விண்ணு வழியாக திரும்ப மண்ணுக்கு வந்து ஒரு ஃபார்வேர்டு ட்ரிப்பு பேக்வேர்டு ட்ரிப்பு பண்ண ஒரே பதிகம் இந்த பதிகம் தான். மற்ற பதிகத்துக்கெல்லாம் இந்த சிறப்பு கிடையாது. ஆக இப்போ நம்ம இறந்தால் இவ்வளோலாம் சிவனடியார்களாக இருக்கின்றோம், சிவப்பணிகள் செய்கின்றோம். நம்ம இறந்துட்டோம்னா அது மாதிரிலாம் முத்தி கிடைக்கும், சாயுச்சியம் கிடைக்கும், கைலை மலைக்கு போயிடலாம், கைலையிலேயே பர்மனெண்ட்டாக இருந்துடலான்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா பொய்யா என்பதற்கு யாராவது போயிட்டு வந்தவங்களை கேட்டால் தானே தெரியும். கைலை மலை எப்படி இருக்கும்னு கைலை போயிட்டு வந்தவங்களை கேட்டால் தான் தெரியும். நம்ம கைலைக்கு போயிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பதிகத்தை படித்தாலே மண்ணுலகிலிருந்து கைலை போயிட்டு கைலையிலேருந்து திரும்ப இங்கே இருக்கிறதாக சமம். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதை பார்க்கிறார். இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பின் என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்காக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா இந்த பாட்டை எங்கேயே பாடி முடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை அங்கே பாடி அங்கேயே வச்சிருந்துருக்கலாம். இதை நடக்கிறதெல்லாம் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணி திரும்ப நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. நீங்களும் நானும் படித்து உய்ய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக. அவருக்கு தேவையில்லை இந்த பாட்டு, இனிமே போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டார். நம்ம எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக சுந்தரமூர்த்தி நாயனாரின் பெருங்கருணையால் நமக்கு இந்த பதிகம் கிடைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த பதிகத்தின் உள்ளே செல்வோம். நம்ம
இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு ஒரு பதிகத்திலையும் மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற ஒரு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு வர்றார் நமக்கு. அவருக்கு அது மரணமில்லா பெருவாழ்வு தானே. அவர் எங்கே எங்கே அடக்கம் பண்ணாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளை? அவர் ஏதாவது நெருப்பு இதில் ஒளியில் கலந்தாரா, இல்லை ஏதாவது பூமிக்கு அடியில் போய் உட்கார்ந்துட்டாரா? அப்படியெல்லாம் கிடையாது. அவர் மரணமில்லா பெருவாழ்வு, உடலோடவே கைலை மலைக்கு அவர் போறார். இதைத்தான் மரணமில்லா பெருவாழ்வு என்பார்கள். வள்ளல் பெருமான் இதைத்தான் எல்லா மனிதருக்கும் ஒரு குறிக்கோளாக சொல்கின்றார். நீங்களும் மரணமில்லாத பெருவாழ்வை அடைய முடியும், நானும் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும். நாம் இந்த ஜீவகாருண்யம் என்கின்றதையும் சத் விசாரம் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனை அறியக்கூடிய ஞான வேட்கை, ஞான நூல்களை நாம் படித்தால் நாமும் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்று வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு சாட்சியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்று பதிகம் நமக்கு இருக்கின்றது. அதனால இது ஒரு ப்ரூஃப், நமக்கு நம்பிக்கை. சரி, பாடலுக்குள்ள போவோம். தானெனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே. தான்னா சிவபெருமான். தான் என்னை முன் படைத்தான், அதாவது இவர் இங்கே ஆக்கப்பட்டவர், ஒரு காரணத்திற்காக இங்கே கொண்டு வரப்பட்டவர் அப்படிங்கிறத பதிவு செய்கிறார் சாமி. ரொம்ப அற்புதமான கருத்து. நீங்க பிறந்த மாதிரியோ நாம் பிறந்த மாதிரியோ நம்ம சொந்தக்காரவங்க பிறந்த மாதிரியோ சுந்தரர் இங்கே பிறக்கலை. வினை வயப்பட்டு அந்த வினையை கழிப்பதற்காக சஞ்சிதத்திலிருந்து கொஞ்சம் பிராரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆகாமியத்தை சேர்த்து கொண்ட பிறவி சுந்தரருடைய பிறவி இல்லை. தான் என்னை முன் படைத்தான், என்னை இங்கே உருவாக்கினான் ஒரு காரணத்திற்காக அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறார். ஆரம்பம் ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. இப்போ முன்பே என்னை இங்கு படைத்தான் இறைவன். படைத்தான்னா அவனா ஒரு பர்பஸோட இங்கே கொண்டு வர்றான். அதுவா போறது போகட்டும் அப்படின்னு இல்லை, ஒரு காரணத்திற்காக என்னை கொண்டு வந்தார் அப்படிங்கிறத இங்கே சொல்றார். சிவபெருமான் முன்பு என்னை படைத்தான், ஒரு காரணத்திற்காக இங்கு படைத்தான். அது அறிந்து தன் பொன்னடிக்கே, அந்த திருக்குறிப்பினை அறிந்து அவன் இட்ட பணியை முடித்து, திருத்தொண்ட தொகையை அருள்வதற்காக இங்கே அனுப்பியிருந்திருக்கலாம். சக மார்க்கம் என்று சொல்லக்கூடிய தோழமை மார்க்கத்தை வாழ்ந்து காண்பிப்பதற்காக இங்கே அனுப்பியிருக்கலாம். சிவபெருமானுக்கு நாம் அடித்தொண்டராக இருந்தால் சிவபெருமான் நமக்கு அடித்தொண்டராக இருக்கிறார் என்பதை நமக்கு விளக்குவதற்காக இருந்திருக்கலாம். சிவபெருமானை நாம் அன்போட கட்டளை இடலாம், எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வையே, எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு இருக்க பிரச்சனையை தீர்த்து வையே என்று பெருமானிடம் ஒரு தோழியிடம் பேசுவது போல பேசலாம் என்பதை நமக்கு வாழ்ந்து காட்டுவதற்காக வந்திருந்தார். ஆக எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்போ கடைசியா கேரளத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கே சேரமான் பெருமானை சந்தித்து விட்டு இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்யும் போது அது அறிந்து, அந்த திருக்குறிப்பினை அறிந்து தன் பொன்னடிக்கே, சிவபெருமானுடைய பொன்னடிக்கே போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்கே உதிக்கப்பட்டு விட்டது. நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து, தன்னை தாழ்த்தி சொல்றார் மாணிக்க வாசகர் போலவே. நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், முதல்ல இறைவா நான் என்ன செய்யணும், என்னை ஆட்கொண்டு விட்டீர்கள், எனக்கு என்ன வேலை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, யாம் விரும்பும் அர்ச்சனை இப்பாட்டே ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மை சொற்றமிழால் பாடு அப்படின்னு சொன்னார். பாட சொன்னீங்க, நான் பாடினேன், ஆனால் பாட வேண்டிய அளவுக்கு பாடினேனாங்கிறது எனக்கு தெரியல, நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னு தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். இது சகமார்க்கமாக இருந்தாலும் என்ன சொல்றது, இதை அடிமை மார்க்கமாக இறைவனுக்கு நாம் சரண்டர் ஆக வேண்டும். சரண்டர், அன்கண்டிஷனல் சரண்டர் ஆக வேண்டும். இதுதான் நம்மளுடைய சைவ சமயத்தினுடைய ஒரு முக்கியமான டெக்னிக். அது இப்போ இங்கே சுவாமிகள் சக மார்க்கத்தில் அவர் இருந்தாலும் தாச மார்க்கம் மாதிரி நம்ம அவரை பொசிஷன் பண்ணி பாடுறார். நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து. நாயினேன்னு சொல்லிக்கிறார். சகம் என்றால் சிவபெருமானோட சமம்னு அர்த்தம். ஆனால் நாயினேன்னு தன்னை சொல்லிக்கிறார். அதான் நான் சொன்னேன், மாணிக்க வாசகர் கையாளுகின்ற அத்தனை சொற்றொடர்களையும் இவர் இங்கே அப்படியே பயன்படுத்தியிருப்பார். நாயினேனை பொருட்படுத்து. மற்ற பாட சொல்லி சொன்னீங்க, நான் அந்த அளவுக்கு பாடினான்னு எனக்கு தெரியல, பாடிந்திருக்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் மற்ற அடியார்களோட ஒருவராக என்னை, மற்றவங்கள மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணி, உங்களுக்கு அப்படியே திருவாசகம் படிக்கிற ஞாபகம் வரும் இதை கேட்கும்போது. எல்லாரோடவும் என்னைய ஒருத்தனா வைக்காம என்னைய மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட இந்த நாயினேனை பொருட்படுத்து, அவங்களோட இணையாக என்னை வைத்து,
அதாவது நான் சொன்ன, நீங்க பாட சொன்னீங்க, நான் பாடினேனா, சரியா பாடினேனா, ஃபுல்லா பாடினேனா, திருப்திகரமா பாடினேனான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னைய அந்த உயர்ந்த நிலையில் வைத்து அப்படிங்கிறார். திருவாசகத்துல நமக்கு கண்ணப்பன் முப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. கண்ணப்பன் அளவுக்கு அன்பு எனக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் இந்த நிலையில இருந்தும் எனக்கு கண்ணப்பனுக்கு கொடுக்கிற ஒரு விஷயத்தை, அந்த பரிசை எனக்கு கொடுத்திருக்கிற பெருமானே அப்படிங்கிற மாதிரி நாயினேனை பொருட்படுத்து வாணனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து, எனக்கு வந்து வாகனத்தை, யானை வாகனத்தை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் ஏதாவது ஒரு திருக்குறிப்பு இருக்கும். இப்போ பெருமானுக்கு இடப வாகனம் இருக்கு, ஒருத்தருக்கும் ஒரு வாகனம் இருக்கு. பெருமாளுக்கு வந்து என்ன வாகனம், அந்த கருடன், அந்த வாகனம் இருக்கு. முருகனுக்கு ஒரு வாகனம் இருக்கு, விநாயகருக்கு ஒரு வாகனம் இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு யானை வாகனத்தை கொடுக்கின்றார் பெருமான். அதை சுந்தரர் ஏன் அதை கொடுத்தாருங்கிறத அடுத்த பாடல்ல அதை சொல்றார். இங்க நாயினேனை பொருட்படுத்து வானேனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரணும்னு நினைக்கிறான், போ அப்படின்னு சொல்லி அந்த ஐராவதம் நினைக்கிற அந்த யானையை அனுப்பி, வெள்ளை யானை, அந்த யானை பற்றியும் குறிப்புகள் அங்கங்க கொடுத்துக்கிட்டே வர்றாரு. மத்த யானை, மத்தன்னா பெத்த, பெத்தன்னா பெரிய பெரிய யானை, அதை கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. இது வரைக்கும் நம்ம என்னென்ன யானையெல்லாம் பார்த்துருக்கிறோமோ அந்த யானை மாதிரி இல்லை இந்த யானை, இது ஒரு வித்தியாசமான யானை அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அப்படியே உடலோடவே உயிரை உயர்வு பெற செய்கிறது. இதான் மரணம் இல்லா பெருவாள். உடல் தனியா போயிடுச்சு, செத்து போயிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மலாம் இறந்துட்டோம் அப்படின்னா ஒன்று அடக்கம் பண்ணுவாங்க, இல்லைன்னா நெருப்புக்கு எரிச்சிருவாங்க. மண் என்ற பூதத்திற்கு போகும், அப்படி இல்லைன்னா நெருப்பு என்ற பூதத்திற்கு போகும், அப்படி இல்லைன்னா சொல்லாம போய் கங்கையில மிதந்துடலாம், அவ்வளவுதான். நீர் என்ற பூதத்திற்கு போகும். எல்லாமே ஆகாயத்துக்குள்ளதான் இருக்கும். ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே, இந்த உடலோடவே என்னைய உயர்வு பெற செய்தான். அதாவது உயிர் மட்டும் உயர்வு பெறுகின்றது, உடலை பத்தி கவலை இல்லை என்ற அளவில் மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற ஒரு தத்துவத்தை பெருமான் எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்க பதிவு செய்கின்றார். இப்போ இதுல இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஊர்தி என்று எடுத்தால் நம்ம யானையைத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமே சுந்தரருக்கு யாராவது ஆலயம் எழுப்பினாலோ, அவருடைய வழிபாட்டை யாராவது செய்தாலோ, இப்போ சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தியம்பெருமானை வைத்து சிவபெருமான் ஒரு உருவமேனி வாங்கணும் அப்படின்னா அவர் நந்தியம்பெருமானும் வாங்கிக்கலாம், தனியா எப்படி சாமியை வாங்குறது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இனிமே சுந்தரருடைய உருவமேனியை வாங்கினால் நாம் யானையுடைய உருவமேனியும் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் ஊர்தியாக கொடுத்திருக்கிறார் சிவபெருமான். சரி, இரண்டாவது பாடல். ஆணை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொளோ. எதுக்காக யானையை கொடுத்தார்? வேற வாகனம் கொடுத்துருக்கலாமே, குதிரையை கொடுத்துருக்கலாம்ல, யானையை கொடுத்தார். ஏன் யானையை கொடுத்தாருன்னு சுந்தரரே யோசிக்கிறார். இதுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சுந்தரரே ஒரு கேள்வியாக இதை கேட்கிறார். ஆணை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொளோ பூனை உயிர் வெருட்டி ஒல்லி யானை நினைந்திருந்தேன் வானை மதித்த அமரர் வளம் செய்தனை ஏற வைக்க ஆணை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. சிவபெருமானை வந்து அந்த யானையை ஏவி என்ன, சிவபெருமானை வந்து என்ன சொல்றாங்க, கொல்ல நினைத்தார்கள். அந்த யானை சிவபெருமானை நோக்கி வரும்போது பார்வதியே பயந்துடுறாங்க, என்னங்க இப்படி வருது அப்படின்னு சொல்லி, ஜாக்கிரதையா இருங்க, ஏதாவது பண்ணிட போகுது, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது, இந்த பக்கம் வாங்க ஓடிடலாம் அப்படின்னு பெருமாட்டியே பயப்படுற அளவுக்கு அந்த யானை கம்பீரமாக வந்தது. பெருமானுக்கு இதெல்லாம் என்ன அவனுக்கு தெரியாததா? அவன் சுவாகான்னு சொல்லிட்டான், நடுவில் ஒரு கோட்டை போட்டு ரெண்டா பிரித்து தோலில் போட்டுக்கிட்டான். அந்த யானை உடம்புல இருந்த தோலை எடுத்து தன் தோலில் போத்தி மற்றவங்களுக்கு காமிக்கிறான். அவனுக்கு என்ன வேற துணி இல்லையா போத்திக்கிறதுக்கு? காஷ்மீர் என்ன சொல்றது, காஷ்மீர் பெட்ஷீட் வேணும் அப்படின்னா 10 பெட்ஷீட் அவன் வாங்கிக்கலாம். இது ஏன் போத்திக்கிட்டான் அப்படின்னா, இந்த ஆணவத்தால் வருகின்ற எதையும் அழிக்கக்கூடியவன் பெருமான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கும், ஆணவமாக இருந்தால் அழிக்கப்படுவீர்கள், நான் 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 எனது 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 என்று சொல்லி சிவனடியாராக இருந்தால் சிவனாலேயே அது தகர்க்கப்படும். இந்த நான் தகர்க்கப்படும், சிவனாலேயே தகர்க்கப்படும். அப்புறமா வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நான் இவ்வளோ பண்ணேன், என்னை எப்படி பண்ணிட்டாரு சாமி, ஏன் பண்ணாரு தெரியுமா? நான் இவ்வளோ 300 முற்றோதல் பண்ணேன்னு சொன்னோம்ல, நாம் பண்ணுனேன்னு சொன்னதுனால அதை சுவாகா பண்றாரு, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் இருந்தா அவர்கிட்ட வர முடியாது, இது ரூல். செருப்பு போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள போக முடியாது அப்படின்ற மாதிரி
நானோட சிவபெருமான்கிட்ட போக முடியாது. அவரு நம்மள மடியில வைக்கணும்னு நினைக்கிறார். ஆனா காலில் செருப்பு இருக்கு, கழட்டி போட்டு வான்னு தானே சொல்லணும். இப்போ இந்த நானை கழட்டி போட்டுட்டு வா, நான் உன்னை மடியில தூக்கி வச்சுக்கிறேன்னு சொல்றேன். இல்ல நான் நானோட தான் போவேன் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அட்லீஸ்ட் அந்த நானை எடுத்துட்டு நம்மை கூட்டிக் கொள்வார். ஆக பெருமான் தண்டனை கொடுக்கிறாரு அப்படின்னா நான் எனது என்பதை நம்மிடம் இருந்து எடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது 300 முற்றோதலும் பெருமானுடைய திருவருளாலேயே நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சு தன்முனைப்பு இல்லாமல் செய்திருந்தால் அது அத்தனையும் பலனாக இருந்திருக்கும். தன்முனைப்போட 3000 முற்றோதல் பண்ணி இருந்தாலும் அது அத்தனையும் தீமையாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆணை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொளோ. அந்த யானையை அன்னைக்கு கொலை பண்ணாரு சாமி, அந்த யானைக்கு ஒரு சாப விமோசனம்னு சொல்லுவாங்களே, அது போல அந்த யானைக்கு கூட அருள் புரிந்திருக்கிறார் பெருமான். இந்த லிங்கை எங்க கொண்டு வர்றாரு பாருங்க. யார் யாருக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாரோ எல்லாருக்கும் அதை விட அதிகமாக அருள் கொடுப்பார் சிவபெருமான். அதனால சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறது, ஏதாவது தண்டனை கொடுங்க எனக்கு, அப்பதான் என்னை இன்னும் பெரிய ஆள் ஆக்குவீங்க. ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது தண்டனை கொடுத்தாக்க அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுவார். அதனால அவருடைய தண்டனை நன்மையில் முடியும். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் போது சிவன் சோதனை நன்மையில் முடியும். நீங்க யாரை வேணாலும் எடுத்து பாருங்க. திரிபுர அசுரர்களை என்ன பண்ணாரு, முப்புறங்களை எரிச்சாரு. எரிச்சுட்டு என்ன பண்ணாரு, கூப்பிட்டு வாசல்லே உட்கார வச்சுக்கிட்டார். நீ எங்கேயும் அங்கங்க போகாத, எனக்கு நீ சொன்னாதான் உள்ள யாரும், நீ பர்மிட் பண்ணாதான் உள்ள யாரும் வர முடியும்னு துவார பாலகர்களாக வாசலிலேயே வைத்து கொண்டார். ராவணன் கைலாய மலையை பெயர்த்து எடுக்கும் போது அவனை காலால் அமுக்கி அவனை நசுக்கினார். நசுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணார், இந்த ராவணன் முன்னாடி என்ன பலத்தோட என்ன பட்டத்தோட என்ன ஒரு பொருளோடு அங்கே வந்தானோ அதை விட அதிகமாக கொடுத்து அனுப்பினார். முருகப்பெருமான் இது பண்ணார், வதம் செய்தார், அசுரர்களை வதம் செய்தார். வதம் செய்து என்ன பண்ணார், அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா, கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டார். ஆக நீங்கள் எந்த சாமி, நீங்கள் யாரை எடுத்தாலும் பெருமானுடைய கதையில் வர்றது எல்லாமே அவர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாதிப்பை கொடுத்திருந்தால் நான் என்று சொல்லியிருப்பான். அந்த நானை மட்டும் கட் பண்ணிட்டு மீதியை மடியில் தூக்கி வச்சுக்குவார். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றதுல இருந்து என்ன தெரியுது என்றால், சுந்தரமூர்த்தி சுவாமியே சந்தேகப்படுறார். எனக்கு எதுக்கு யானை அனுப்பினார், வேற எதையும் அனுப்பாம ஏன் யானை அனுப்பினார் அப்படின்னு ஒரு செகண்ட் அவர் கேள்வியையும் கேட்டு அவரே பதிலும் சொல்றார். அந்த முன்னாடி ஒரு யானையை கொன்னாரு, அந்த யானைக்கு சுந்தரரை கூட்டி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உனக்கு நான் வழங்குகிறேன். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த யானைக்கு. இப்படி தெரிஞ்சதுன்னா அது இன்னொரு 4 தடவை வரும் சாமி கிட்ட சண்டை போடுறதுக்கு. இன்னொரு மாணிக்க வாசகர் அவர் ஒரு எல்லாரையும் தூக்க சொல்லுங்க சாமி அப்படின்னு திரும்ப திரும்ப பிறவி கேட்கும் அந்த யானை. அப்படி அந்த யானை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொளோ. அதையும் டேலி பண்றார். இப்ப என்னாச்சு, சுந்தரருக்கு யானை கொடுத்து வர வச்சார், ஊர்தியாக கொடுத்தார். அந்த யானைக்கு கொடுத்த தண்டனையிலிருந்து அதற்கு இப்போ அருள் செய்கின்றார். எல்லாமே அருள் தானே. அவர் தலையில இருக்கிற கங்கையும் அருள் செய்தது தான், முன்னாடி இருக்கிற நிலாவும் அருள் செய்தது தான், கழுத்துல இருக்கிற பாம்பும் அருள் செய்தது தான், தோல்ல இருக்கிற புலித்தோலும் அருள் தான், யானைத்தோலும் அருள் தான், எது தொட்டாலும் மான் அருள் தான். எல்லாமே அருள் செய்ததின் அடையாளம் தான் சிவபெருமான். அந்த அடிப்படையில் அந்த ஆணை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொளோ, ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளி யானை நினைந்திருந்தேன். சைவ சித்தாந்த சுடர் படித்திருந்தால்தான் இது உங்களுக்கு புரியும். என்ன சொல்றாரு அவரு, ஊனை உயிர் வெருட்டி, இந்த உடலை கருவி கரணங்கள் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, நம்மளுடைய ஐம்புலன்கள் என்று சொல்லுகின்றோமே, அப்படிப்பட்ட இந்த ஊனை உயிர் வெருட்டி நான் அது அறிவினால் அடக்கி, இந்த ஊனை இந்த போல நம்மளுடைய திருமுறைகள் இந்த சைவ சித்தாந்தத்தை எல்லாம் படித்து நம்ம என்ன பண்றதுக்கு முயற்சிக்கிறோம் என்றால், இந்த புலன்கள் எல்லாம் அது இஷ்டத்துக்கு போகாம சிவன் பக்கத்துல திருப்புறோம். கண்ணு கண்டதையும் பார்க்காம சிவத்தை பார்க்கவும் சிவனடியார்களை பார்ப்பதற்கும் அதிகமாகவும் குறைந்தபட்சம் வைத்து பொழப்புக்காகவும் பயன்படுத்துறோம். காது கண்டதையும் கேட்காம சிவபெருமானையும் சிவனடியார்கள் பேசுவதையும் கேட்பதற்கும் மீதி கொஞ்சம் வைத்து பொழப்புக்காகவும் பயன்படுத்திக்கிறோம். வாய் சிவபெருமானை போற்றுவதற்கும் சிவனடியார்களை போற்றுவதற்கும் மீதி கொஞ்சம் வயிற்றுப்பழப்புக்காக கொஞ்சம் பயன்படுத்திக்கிறதுக்கு வச்சிருக்கும். ஆக கண்ணு காது மூக்கு நாக்கு உடல் அத்துணையும் இதை இறைவன் பால் நகர்த்தி அறிவே வடிவான இந்த சிவபெருமானை நினைந்து நினைந்து நினைந்தே இருந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்படி இருந்ததுனாலேயோ என்னவோ அவருக்கே ஒரு கேள்விக்குறியோட சந்தேகக்குறியோட போடுறார். வானை மதித்து அமரர் வளம் செய்து என்னை ஏற வைக்க. வானுலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் அமரர்கள் தேவர்கள்,
அவர்களெல்லாம் வந்து வளம் செய்து என்னை ஏறுவிக்க. பெருமானை சுத்தி சுத்தி வர்றாங்களாம். ஞானசம்பந்த பெருமான் முத்துச்சிவிகை கொடுத்த உடனே அப்படியே ஏறி உட்கார்ந்துக்கல, அதை சுத்தி வந்து வணங்கிட்டு அப்புறம் தான் அது உள்ள உட்கார்றாரு. இங்க பெருமானுக்கு யானையை கொடுத்த உடனே அந்த யானை ஓகே யானை வந்துருச்சு அப்படின்னு டபால்னு ஏறி உட்காராம, இவரை சுத்தி எல்லாருமே எல்லாமே தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பெருமானை சுத்தி வந்து வணங்குகிறார்கள். சாமி யானையை கொண்டு வந்துட்டோம், நீங்க ஏறுங்க, கொஞ்சம் இருங்க, உங்களை நான் சுத்தி சுத்தி வந்துடுறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு வேற எங்க கிடைக்கும், இந்த மண்ணுலகில் தான் கிடைக்கும், மேலே வந்துட்டீங்கன்னா சுத்த முடியாது, அதனால கொஞ்சம் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, எங்களுக்காக நாங்க ஒரு சுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமரர் வளம் செய்து என்னை ஏற வைக்க ஆணை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை தமனே. அமரர்கள் எல்லாம் என்னை வந்து சுத்தி வந்து கும்பிட்டு யானையில என்னை தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு, யானை 2 காலையும் முன்னாடி மடிச்சுக்கிட்டு நின்னாக்க சுந்தரர் ஏறுறதுக்கு கஷ்டப்படுவாருன்னு சொல்லி கால்களை முன்னே நீட்டி தலையை கீழே சாய்ச்சு பெருமான் ஏறுறதுக்காக அது ரெடியாக உட்கார்ந்துருக்கிறது. இவர்கள் எல்லாம் சுத்தி வந்து ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. அப்படி எனக்கு யானை அருள் புரிந்த பெருமான் நொடித்தான்மலை உத்தமன் என்று பதிவு செய்கின்றார். அடுத்தது மந்திரம் ஒன்றறியேன். எவ்வளோ ஒரு தாழ்மையாக சொல்லுகின்றார் பாருங்கள். நம்ம சொல்றோம் எனக்கு அது தெரியும் இது தெரியும், 12 திருமுறையை நான் 12 முறை முற்றோதல் பண்ணிட்டேன், 3 பதிகம் பாராயணமா பாடுவேன் அப்படின்னு இதுக்கே நம்ம இவ்வளோ பில்டப் கொடுத்துக்கிறோமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பதியங்களை எல்லாம் அருளிய பெருமான் என்ன சொல்றாரு, மந்திரம் ஒன்று அறியேன், ஒரு மறைகளும் மந்திரங்களும் வேதங்களும் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். ஆளாள சுந்தரர் சொல்கிறார் மந்திரம் ஒன்று அறியேன். இதெல்லாம் ஏன் இந்த வார்த்தையை நமக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்காருன்னா, நமக்கு நான் அறிவேன், நான் சைவ சித்தாந்தம் அறிவேன், நான் பஞ்சபுராணம் அறிவேன், நான் திருவாசகம் அறிவேன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லும்போது இதை நினைச்சிட்டு அப்புறமா சொல்றதா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு மந்திரம் ஒன்று அறியேன் சொல்றாரு. எப்போ? கடைசி பதிகத்துல சொல்றாரு. இன்னொரு 10 மினிட்ஸ்ல கிளம்ப போறாரு. நமக்காவது 9 மணி வரைக்கும் வகுப்பு இருக்கு, அவர் இன்னொரு 10 நிமிஷத்துல கிளம்ப போறார். அப்ப கூட நமக்கு பதிவு செய்கின்றார் மந்திரம் ஒன்றறி, நான் வாழ்ந்த வாழ்க்கை வீண் என்று சொல்லுகிறார். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு நம்ம பெருசா பில்டப் கொடுத்துக்கிறோம். ஆக நம்ம பெருமான் இது நமக்காகத்தான் பதிவு செய்கின்றார். மந்திரம் ஒன்று அறியேன், மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன். மனை வாழ்க்கை இந்த அதாவது கல்யாணம் ஆகலை, எந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகும், என்னது திருமணஞ்சேரி போகலாமா, தஞ்சாவூர் திருமணஞ்சேரி போகலாமா, இல்லை இங்கே கந்தரவக்கோட்டை பக்கத்தில் திருமணஞ்சேரி இருக்குது அங்கே போகலாமா, இன்னும் கல்யாணம் ஆகலை. இது பெத்தவங்களுடைய கவலை. அருளாளர்கள் என்ன சொல்றாங்க, மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன்னு சொல்றாரு. மயக்கத்தை தரக்கூடியது இந்த மனை வாழ்க்கை. அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குல்ல, பிரேக் ஆகாது. தொடரணுங்கிறதுக்கு நமக்கு வம்சம் வரணுங்கிறதுக்காக தான் ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நம்ம அப்பா அம்மா. இப்போ என்ன ஆகுது, நமக்கு இப்போ நம்ம மட்டும் இருக்கிறோம், மனைவி வர்றாங்க, மனைவி வந்து அப்புறம் மனைவியை நாம் காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு வருகிறது. மனைவி மட்டும் வரமாட்டாங்க, மனைவியோட மாமனார் வருவாங்க, மாமியார் வருவாங்க, மச்சினன் வருவார், மச்சினி வருவா, இவங்களையெல்லாம் நம்ம டீல் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துடுது. நம்ம உலகம் பெருசாயிடும். இந்த மாயையுடைய ஸ்கோப்பு முன்னாடியெல்லாம் சின்ன வட்டத்தில் இருந்தோம்னா இப்போ இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய வட்டம் ஆயிடும். அப்புறம் மச்சினிக்கு வளகாப்பு, மச்சினிக்கு குழந்தை பிறக்கிறது, அது மாதிரி ஒரு சர்க்கிள் போய்கிட்டே இருக்கும். மச்சினனுக்கு வேலை வாய்ப்பு, அது பக்கம் போய்கிட்டே இருக்கும். அப்படியே நம்மளை விரித்து 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 கடைசியா எங்க நின்னமோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கே இந்த வாழ்க்கை பத்தாம ஆகிவிடும். அதனாலதான் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, இது நல்லதா கெட்டதா என்று இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கங்க, அவ்வளவுதான். என்னுடைய திருமணத்தை ஏன் நிறுத்துற, இன்னும் 10 நிமிஷம் இரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசிக்கலாம் மற்றதெல்லாம்னு சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன்னு சொல்றாரு. ரொம்ப மயங்கி போய் என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டேன் அப்படின்னு. அதனாலதான் திருஞான சம்பந்தர் இந்த முந்தின பதிகத்தில் சொன்னார், அம்மி மிதிக்கிறது அருந்ததி பார்க்கறதெல்லாம் எனக்கு வேண்டாம், கல்லூர் பெருமணம் வேண்டாம், ப்ளீஸ் என்னைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுதார் அவர். மந்திரம் ஒன்றறியேன், மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன், சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டைமனே. என்னோட வேடத்துல கூட நான் ஒரு அடியார் மாதிரி இல்லையே
அப்படின்னு சுந்தரர் வருத்தப்படுறார். நம்ம சுந்தரர் அழகு சுந்தரராக பார்க்கிறோம், இன்னும் அழகுபடுத்தி பார்க்கிறோம். அவர் சுந்தரர் அழகா இருந்ததுக்கு வருத்தப்படுறார். அடியார் கோலம் கூட எனக்கு நான் பண்ணலையே அப்படின்னு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நால்வர் படத்துல குழந்தைய விட்டுருங்க, இந்த பக்கத்துல 2வதா நிக்கிறவரையும் 4வதா நிக்கிறவரையும் பாருங்க, நடுவுல 3வதா நிக்கிறவரை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. இந்த பக்கத்துல நிக்கிறவரை 2 பேரையும் பார்த்து தான் இந்த பாடலை அவர் பதிவு செய்கின்றார். அவங்கள பார்த்து எப்படி பதிவு செய்கிறார்? சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனே. சுந்தரம்னா அழகு, சுந்தரம் என்றாலே அழகு, அதனாலதான் அவருக்கு சுந்தரர் என்று பெயர். சுந்தர வேடங்களால், இந்த மாதிரி அழகு வேடங்களால் அழகுபடுத்திக்கிறது. திருநாகைக்காரணம் நினைக்கிறேன், அந்த பதிகத்துல எனக்கு பட்டு வேணும், அது வேணும், கஸ்தூரி வேணும், சந்தனம் வேணும் அப்படிலாம் கேட்டு அழகுபடுத்திக்கிட்டாரே, அந்த அழகுபடுத்தினதே தவறு, வீண் என்று கடைசி பதிகத்தில் பதிவு செய்கின்றார். சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனேனை. துரிசுனா செய்யக்கூடாத விஷயங்கள், குறும்பு, பண்ணாத விஷயத்த, பண்ணக்கூடாத விஷயத்த பண்றது. சின்ன பசங்கள்லாம் நிறைய துரிசு பண்ணுவாங்க, ஏதாவது எடுத்துருவானுங்க, உடைச்சிருவானுங்க, மோட்டர் ஆஃப் பண்ணுவானுங்க, ஆன் பண்ணுவானுங்க. ஏதாவது அவங்க ஒரு அரை மணி நேரம் 2 பசங்களை விட்டோம்னா நமக்கு நிம்மதியே இருக்காது. அதுபோல துரிசே செய்யும் தொண்டன், மற்ற தொண்டர்கள் எல்லாம் தேவையானதை செய்கின்றார்கள், நான் தேவையில்லாததை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை குறைகள் சொல்றாரு பாருங்க. மந்திரம் தெரியாது, இந்த உலக வாழ்க்கையில மனை வாழ்க்கையிலேயே உள்ள போய் மயங்கி கிடந்தேன், அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அப்படியே ராஜ வேடத்துல இருக்கிறது தான் பெரிய வேடம்னு நான் நினைச்சு ஏமாந்துட்டேன், அப்படி இருந்திருக்க கூடாது. துரிசே செய்யும் தொண்டனேனை, ஒரு அடியாருக்கு உண்டான இலக்கணத்தை நான் பயன்படுத்தாமல் அடியார் இலக்கணம் இல்லாம மாறி இருந்தேன். அடியாருடைய இலக்கணம் என்ன? திருநீரு, உருத்திராக்கம், நமச்சிவாயம், பஞ்சபுராணம் அப்படின்ற இலக்கணத்திலிருந்து நான் மாறியும் இருந்தேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ தூரம் தாழ்த்திக்கிறாங்க பாருங்க. துரிசே செய்யும் தொண்டனன், இது ஒரு வகையில நமக்கு நல்லது. இப்ப நம்ம இந்த மாதிரி கீழ்நிலையில நம்ம யாராவது இருந்தால் நம்ம நிச்சயமா பெருமான் நமக்கும் அருள் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. ஓ, சுந்தரரே இப்படிதான் இருந்திருக்கிறாரு, நம்ம பரவாயில்லப்பா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். துரிசே செய்யும் தொண்டன் எனை அந்தரம், அந்தரம்னா அந்தர், அந்தர்னா மேலன்னு அர்த்தம். அந்தர மால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான்மலை உத்தமனே. அழகானை அருள் புரிந்தது. ஐயோ, எவ்வளோ ஒரு வருத்தப்படுறாரு பாருங்க. எனக்கு போய் இப்படி பண்ணிருக்கீங்களே சாமின்னு சொல்றாரு. எனக்கு அந்த தகுதியே கிடையாது. இந்த பாடல் ஃபுல்லா அப்படித்தானே சொல்றாரு. முதல் 2 வரி 3 வரியிலையும் தன்னை தாழ்த்திக்கிறார். ஏன் மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரிதான், நாய்க்கு தவிசிட்டு நாயினேனை அப்படின்லாம் சொல்லுவார். அடுத்த பாடல்ல நம்ம பார்க்க போறோம். நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அப்படின்னு சொல்லு. அதைத்தான் சுந்தரமுத்துசாமிகள் இங்க சொல்றாரு. உந்தரமோ நெஞ்சமே, இது என்னுடைய திறமைக்காகவா இது கொடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக இல்லைன்னு சொல்றாரு. இப்படி ஒரு யானையை அனுப்பி இத்தனை தேவர்கள் எல்லாம் இங்கே என்னை வரவேற்கிற அளவுக்கு நான் என்ன பெரிய ஆளா அப்படின்னா இல்லை. ஏன் நான் அப்படி அதுக்கு தகுதி இல்லை என்றால், நான் மந்திரம் ஒன்றும் அறியேன். மனை வாழ்க்கையில் மகிழ்ந்து அதுதான் இன்பம், இன்பம் பெண் இன்பம் பொன் இன்பம்னு சொல்லி வாழ்க்கையை வீணாக்கின வேணாம், உடல் அழகுல கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம், துரிசு செய்கின்ற தொண்டன் நான், செய்ய வேண்டிய முறைப்படி செய்யாமல் பொருந்தாதவற்றை, அதாவது தவறுகளை செய்கின்றவன் நான் என்று சுந்தரர் சொல்றார். அந்தர மால் விசும்பில் அழகானை அருள் புரிந்தது. இவ்வளோ ஒரு மோசமான எனக்கும் அழகானை அருள் புரிந்தது உந்தரமோ நெஞ்சமே அப்படின்னு தன்னுடைய நெஞ்சை பார்த்து அவரே கேட்டுக்கிறார். உனக்கு இது தகுமா? உனக்கு இந்த தகுதி இருக்கா? உனக்கு இதை கொடுக்கலாமா? ஒருவேளை சிவபெருமான் உன்னுடைய ஃப்ராடு, உன்னுடைய இதெல்லாம் தெரியாம கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இதெல்லாம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இது இவ்வளோ மோசமான எனக்கு இப்படி ஒரு அழைப்பை கொடுக்கின்ற, ஒரு ரிசப்ஷனை கொடுக்கின்ற ஒரு நிலையில் பெருமான் என்னை வைத்திருக்கிறானே, மனமே உனக்கு இது பொருந்துமா? உனக்கு தகுதி இருக்கா? நீயே சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்றார். தனக்கே சொல்லிக்கிறார் அவர். வாழ்வை உகந்த நெஞ்சே,
வாழ்வுன்னா என்ன? இந்த இந்த மனை வாழ்க்கை, உலக வாழ்க்கை, உலகியல். கல்யாணம் பண்ணிக்கிறது, பிள்ளை பெத்துக்கிறது, அப்புறம் பிள்ளைய படிக்க வைக்கிறது, பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி தர்றது, அப்புறம் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அவனுக்கு ஒரு பிள்ளைய பெற்று வைக்கிறது, அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடமா பார்த்து சேர்க்கறது, அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல காலேஜா சேர்க்கறது, அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல வேலையா வாங்குது, அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அவனுக்கு ஒரு நல்ல அதுக்குள்ளே நீ நமச்சிவாய சொன்னியா? இல்ல சொல்லவே இல்லை. பேரம்பேத்தியை பார்த்துக்கிறதுக்கே நேரம் பத்தலை. நான் எங்க நமச்சிவாய சொல்றேன்? மருமகளை பார்த்துக்கிறதுக்கே நேரம் இல்லை. நான் வெளியில போய் எப்படி பஞ்சபுராண நோட்டீஸ் கொடுக்குறது? அதனாலதான் முன்னாடியே சொன்னாரு, இந்த மனை வாழ்க்கை அதனால கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த உலக இன்பத்தை நோக்கி உலகியல் இன்பம் அது இருக்கு, இங்க இருக்கு, அதுல இன்பம் இருக்கு, இதுல இன்பம் இருக்கு, சினிமால இன்பம் இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கிறதுல இன்பம் இருக்கு, சீரியல்ல இன்பம் இருக்குன்னு சொல்லி வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார்தங்கள் வல்வினைப்பட்டு. இவர் ஆண்பால்ங்கிறதுனால பெண்பாலை பற்றி சொல்லுகிறார். பெண்கள் எல்லாம் நீங்கள் ஆண்பாலை நினைத்துக் கொள்ளலாம். மடவார்தங்கள் மல்வினைப்பட்டு, மடவார் பெண்களுக்கு, அது மடவார் தமிழ்ல ஆண்களுக்கு என்னன்னு தெரியல. பெண்களாக இருந்தால் சுந்தரமூர்த்தி ஒரு பெண்ணாக இருந்து பாடியிருந்தா இந்த மாதிரி ஆண்கள் வசப்பட்டு அப்படின்னு தானே பாடிப்பார். மாணிக்க வாசகர் ஒரு பெண்ணா இருந்து அப்படி பண்ணியிருப்பாரு. தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை அப்படிங்கிறத இந்த ஆண்களின் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை அப்படின்னு பாடியிருப்பார். ஆக ஆண்கள் அப்படியே எடுத்துக்கலாம், பெண்கள் வந்து எதிர் ஜெண்டராக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மடவார்தங்கள் வல்வினைப்பட்டு அப்படின்னு அவங்க அருளாளர்கள் சொல்றது அவங்களுக்குன்னு இல்லை, நமக்கெல்லாம் சேர்த்து சொல்றாங்க, நமக்காக சொல்றாங்க. சுந்தரர் மடவார்தங்கள் வல்வினைப்பட்டு, பெண்களால் உண்டாகக்கூடிய இன்பங்கள், சிரிச்சு பேசுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணமாக இருக்கட்டும், உடல் இன்பங்களாக இருக்கட்டும், இந்த இவங்களால வரக்கூடியது வல்வினைப்பட்டு, மிகப்பெரிய வினை இது. இந்த வினைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா வெளியில வரவே முடியாது என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஆக இது ஏதோ ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அப்படி வினையை கொடுக்குறாங்கன்னு கிடையாது, பெண்கள் ஆண்களை நினைச்சுக்கோங்க. மடவாருக்கு பதிலாக நீங்க வாழ்வை உகந்த நெஞ்சே இந்த ஆண்களிடம் வல்வினைப்பட்டு அப்படின்னு நீங்க மாத்தி படிச்சுக்கலாம். ஆழம் உகந்த எண்ணெய் அது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து. ரொம்ப அப்படியே அழுந்தி போய், அதை முன்னாடி பாடலுடைய தொடர் வார்த்தை அது. மடவார்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழம் உகந்த அப்படின்னு அர்த்தம். அந்த பெண்களால் உண்டாகக்கூடிய இன்பத்திலேயே அழுந்தி விட்டேன். எப்படி இந்த போதையில இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாதோ, அதுபோல இந்த இன்பங்களிலேயே நான் ரொம்ப அழுந்தி போயிட்டதுனால அப்படின்னு சொல்லி ஆழம் உகந்த எண்ணெய் அது மாற்றி. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்கணும்ல. there is a solution for every problem அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு நல்ல முடிவு இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது. எல்லா வியாதிக்கும் ஒரு மருந்து இருக்கு. காரணம் என்று இருந்தால் காரியம் இருக்கு, காரியம் என்று இருந்தால் காரணம் இருக்கு. இதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படை கொள்கையாகிய சர்க்காரியவாதம் என்று சொல்கின்றோம், காரண காரியர். அது போல இங்க என்னதான் நான் இவ்வளோ மோசமாக இருந்தாலும் பெருமான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அது மாற்றி, அதுல இருந்து என்னையை மாற்றுகிறான். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம். அதுதான் இங்க சொல்ற, அது மாற்றி. முத்தி நெறி அறியாதவனுக்கு பத்தி நெறிய சொல்லி கொடுத்து பையவே கொடுபோந்து. மாணிக்க வாசகர் சுந்தரமுத்து சுவாமிகள் என்ன சொல்றாரு, மடவார்தங்கள் வல்வினைப்பட்டு அங்க தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து. வார்த்தைகள் கூட மாறல, அப்படியே எழுதுறாரு. மடவார்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழம் உகந்த எண்ணெய் அது மாற்றி. அந்த வழியில போனா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்ப்பா. ஏற்கனவே பல கோடி பிறவிகள் இதனாலதான் பிறந்தோம், வேற என்ன காரணமா இருக்கும்? எதுக்கு இவ்வளவு பிறவி பிறந்தோம்? நீங்களே கேட்டு பாருங்க. ஒரு அருளாளர்னு சொல்றாங்க, நீ பிறந்த பிறவி வந்து 7 கடல் மண்ணை எண்ணிரலாம் போல் இருக்கு. அட கடவுளே, அவ்வளோ பிறவி பிறந்ததுல ஒரு தடவை கூட நமச்சிவாய சொல்ல தெரியாம போயிடுச்சா நமக்கு? ஒரு 100 பிறவி பிறந்தோம், அதுல வந்து ஒரு 50 பிறவியில நமச்சிவாயத்தை மறந்துட்டோம், இன்னொரு 50 பிறவியில நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு 50-50 அப்படின்னா கூட பரவாயில்ல. பல 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 கோடி பிறவி பிறந்தோம்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் இன்னும் இப்படியே இருக்கும்? இன்னும் மூட்டு வலிக்குது, முழங்கால் வலிக்குது, கரண்ட் போகுது, பயமா இருக்கு, ஃபியர் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்கு, கோபம் வருது, டென்ஷன் வருது, தூக்கம் வர மாட்டேங்குது, இன்னும் ஏன் அப்படியே இருக்கும்? இத்தனை பிறவிகள் தாண்டி எங்கேயோ போக வேண்டிய வழியில் போகாமல் போக வேண்டாத வழியில் போய்கொண்டே இருந்திருக்கிறோம், இப்பவும் போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஏதோ சென்ட் அடிச்ச மாதிரி கொஞ்சம் திரும்புறோம்.
ஒன்றும் கிடையாது. சைவ சித்தாந்தத்தில் 3 பொருள்கள் இருக்கின்றன. இறைவன் இருக்கின்றான், உயிர்கள் இருக்கின்றது, மாயை இருக்கின்றது. இந்த உயிர் பொருள்கள் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். இது இந்த பக்கம் போகாம இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கு. இப்போ எத்தனை பிறவி எடுத்தாலும் இன்னும் ஆழமா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தவறான ஒரு ஒரு கார்ல போகும்போது ஒரு ரோட்ல ராங் ரூட்ல போயிட்டு அதுல வேகமா போனோம்னா என்ன ஆகும்? போனது தவறான பாதை, திரும்ப டர்ன் பண்ணது ரைட்ல திரும்பத்துக்கு பதிலாக லெஃப்ட்ல திரும்பிட்டு அதுல ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ரொம்ப நம்ம போக வேண்டிய தூரத்தை விட ஃபாஸ்டா தள்ளி போயிடுவோம், ரொம்ப தூரம் தள்ளி போயிடுவோம். அது ரைட்ல போறதுக்கு பதிலாக லெஃப்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா போனோம், 5 கிலோமீட்டர் தான் போயிருக்கோம் அப்படின்னா கூட எப்படியாவது திரும்ப வந்துடலாம். இது ராங் ரூட்ல ரொம்ப தூரம் போயிட்டோம். கன்னியாகுமரிக்கு போறதுக்கு, கந்தர்வக்கோட்டையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போறதுக்கு பதிலாக இது காஷ்மீர் பக்கம் போய் சேர்ந்தாச்சு. இப்போ திரும்ப வர்றதுன்னா திரும்ப பல பிறவிகள் எடுத்து தானே வரணும், அவ்வளோ டோல்கேட்டு தாண்டி தான் வரணும். அதுபோல பெருமான் என்ன சொல்றாரு? மடவார்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழமுகந்த என்னை தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை. மடவார்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழமுகந்த என்னை தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை. பையவே 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 கொடுபோந்து கொடுபோந்து அது மாற்றி. சுந்தரர் அது மாற்றி, அவரு கொடுபோந்து அது மாற்றி அமரரெல்லாம் சூழ. அதாவது மோசத்திலும் மோசமான எண்ணெய் பெருமையிலும் பெருமை மிக்க அப்படின்னு சொல்றார். அந்தர மால் விசுமிலது ஆழமுகந்த எண்ணெய் அது மாற்றி அமரரெல்லாம் சூழ. அமரர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்களாம். எல்லாம் தேவலோகத்துல இருக்கிறவங்க, சிவகணங்கள், அவரு இவரு இந்திரன் சந்திரன் எல்லாரும் சுத்தி இருக்காங்களாம். எல்லாரும் சூழ அந்த மாதிரியான எனக்கு ஒரு அருளை புரிந்து தொண்டனேன் பரம் அல்லதொரு. இங்கேயும் அதே தான் சொல்றார். உன் தரமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தகுதி இல்லாத ஒரு வரவேற்பை எனக்கு கொடுத்து. கூட சில ஊர்களுக்கு நான் போகும்போது அடியார்கள் எனக்கு வரவேற்பு கொடுக்கும்போது எனக்கு சுந்தரர் மாதிரி தான் தோணும். கைலி தர்சாமி, தர்சாமி உனக்கு இது தகுமா? உன் தரமோ நெஞ்சமே, ஒண்ணுமே இல்லாத உனக்கு சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு பொழுத வீணா கழித்து கொண்டிருக்கின்ற உனக்கு இவங்க பூர்ண கும்பம் கொடுக்குறாங்களே, உன் தரமோ நெஞ்சமே, அப்படிதான் தோணும் எனக்கு. அது போல சுந்தரர் பாடுகிறார். அது போல இல்ல, அவர் பாடின மாதிரி நான் நினைக்கிறேன். அமரரெல்லாம் சூழ, இந்த சூழ தனியா படிக்க கூடாது, அமரரெல்லாம் சூழ அப்படின்னு சேர்த்து படிக்கணும். அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரமல்லதொரு. என்னுடைய தகுதிக்கு மேற்பட்டு, எனக்கு தகுதிக்கு 50 மார்க் தான் போடணும் அப்படின்னா எனக்கு 5000 மார்க் போட்டு வேளம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. யானை வாகனத்தை கொடுத்தான் இந்த நொடித்தான் மலை உத்தமன். முக்கியமான பாடல், 5வது பாடல். யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ, யாரெல்லாம் உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்குறாங்களோ, இந்த கருப்பு சட்டை போட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றானே அவன்கிட்ட இந்த பாட்டை படிச்சு காமிங்க. யாரெல்லாம் நெகட்டிவா போய் அட என்னத்தை சாமியை கும்பிட்டு என்னத்தை கண்ட, கும்புறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், இப்போ கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஓட்டையா போயிடுச்சு, ஆட்டி வைக்கிறான், சோதிக்கிறான், உண்டு இல்லைன்னு பண்றாரு, எல்லாம் பயங்கரமான நெகட்டிவை போடுவாங்க. சுந்தரர் தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக பதிவிடுகிறார். ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க, ரெண்டு லைன் போறோம். இது நீங்க வீட்டுல பெரிய போர்டு திருக்குறள் மாதிரி இதை எழுதி ஒட்டிடுங்க எல்லா இடத்துலையும். அப்பதான் நமக்கு இந்த இந்த நம்ம போற பாதையில நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கும். இல்லைன்னா அப்பப்ப சந்தேகம் வந்துகிட்டு இருக்கும். 6 கோடி மாயா சக்திகள் வரும். முனிவிழாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கும். அந்த மாயா சக்திகள் வேலை தொடங்கும் போது இந்த 2 லைனை வீட்டுல பெருசா எழுதி ஒட்டியிருந்தோம்னா நமக்கு அந்த இல்ல கெட் அவுட் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன், உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். மண்ணுலகில் பிறந்து, இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைச்சிருக்கு, எனக்கும் கிடைச்சிருக்கு. இன்னும் நமக்கு உயிர் இருக்கு, காத்து இருக்கு. எத்தனையோ பேருக்கு காத்து கிடைக்கல, எத்தனையோ பேருக்கு காத்து போயிடுச்சு. நம்ம தாத்தா முப்பாட்டன், அவன் பாட்டனுக்கெல்லாம் போயிடுச்சு. நமக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னும் மூச்சு காத்து இல்லை, இந்த உலகத்துல பிறவி இல்லை. எத்தனையோ பேர் ரோட்ல தினந்தோறும் பல பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள், வார் சண்டையில இறந்து கொண்டிருக்கிறார்கள், ஹாஸ்பிட்டல்ல வியாதியில மார்ச்சுவரி ஃபுல்லா இருக்கு. நான் பெருமான் நம்மளை இன்னும் உயிரோட வச்சிருக்கிறேன்.
கண்ணு முன்னாடி எத்தனையோ விலங்குகள், எத்தனையோ உயிர்கள், எத்தனையோ ஜீவராசிகள் தினந்தோறும் இறந்துகிட்டே இருக்கு. உங்களையும் என்னையும் இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார். எதுக்கு? எதுக்கு? இந்த கேள்வியை கேட்கணும். கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும். வாழ்த்துறதுன்னா என்ன? மனம், மெய், மொழி என்று சொல்லுகின்றோமே. மனதால் வாழ்த்தினாலும் சரி, மொழியால் வாழ்த்தினாலும், உடலால் வாழ்த்துவது, உழவார பணி, விளக்கேற்றுவதெல்லாம் உடலால் வாழ்த்துறது தானே. வாழ்த்து அப்படின்னா வாழ்க 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 நமச்சிவாய வாழ்கன்னு சொன்னதான் வாழ்த்து கிடையாது. அந்த எண்ணத்திலேயே இந்த சைவ நெறி தலைத்தோங்கட்டும் அப்படின்னு மனதுல ஒரு செகண்ட் நினைச்சோம் அப்படின்னாலே அதுவும் பெருமானை வாழ்த்துறதுக்கு தான் சமம். வாய் விட்டு வாழ்த்துறதுக்கு தான் நமக்கு திருமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. வாழ்க வாழ்கன்னு எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த மண்ணுலகில் பிறந்து சிவபெருமானாகிய உன்னை வாழ்த்தும் வழி அடியார்கள், பல அடியார்கள், சிவனடியார்கள், இனி எந்த அடியாரா இருந்தாலும் சரி, யாரோ ஒருவர் சிவசிவ என்று சொல்லிவிட்டாலே, சிவசிவ என்கிற தீவினை மால். சிவசிவன்னு சொன்னா போர், வேற ஒன்றும் நீங்க பெரிய a+b² tan θ cos θ தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் πd அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் தேவையில்லை. சிவசிவ 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 என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும். வேற ஒன்றும் சொல்லலை. பெருசா ஏதாவது ஃபார்முலாவெல்லாம் பேச சொல்லலை, சயின்ஸை பத்தி பேச சொல்லலை, பயாலஜியை பத்தி பேச சொல்லலை, பாட்டனி பத்தி சொல்லலை. சிவ சிவ சொல்றாங்க. சளி வந்து முக்கியம் சொன்னாலே சிவசிவன் தான் வருது. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும். இந்த உலகத்திலேயே மருந்து கிடைக்காத வியாதி தான் இந்த தீவினை. அதுக்கு எளிமையான மருந்து சைவ சமயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவசிவ என்றிட தீவினை மாலும். சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். சும்மா வெறும் தீவினை மட்டும் போகாதுப்பா, தேவரும் ஆகலாம். சிவசிவ என்றிட சிவமாகலாம். அவ்வளோ எளிமையான வழிமுறைகளை நம்முடைய சமயத்தில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. தினந்தோறும் முடியை பிச்சுக்கணும், தினந்தோறும் கையில சாப்பிடணும், அப்புறம் தரையை கூட்டிக்கிட்டே நடக்கணும், உடம்புல ட்ரெஸ் போடக்கூடாது, பெண்ணா பிறந்துட்டா முத்தியெல்லாம் கிடையாது, ஆன்மீகம் கிடையாது, கடவுள் கிடையாது, சமைக்கிறது தான் உனக்கு வேலை, வாசலை பெருக்கணும், நல்லா மாப் பண்ணணும், வீட்டை வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் எனக்கு செருப்பை தொடச்சி வைக்கணும், இது மட்டும் கிடையாது. எல்லாரும் இங்க முத்திக்கு போகலாம். மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் அடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று நேரில் கண்டேன் கண்டேன் கண்டேன். மாணிக்கவாசகர் பலமுறை சொல்லுவார், கண்டேன் அம்மானை கண்டேன். என்ன பத்து அது? அந்த 10ல சொல்லுவார், கண்டேனே தில்லையில் கண்டேனே அணிகொள் தில்லை கண்டேன் 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 கண்டேன். சுந்தரமுத்துசாமிகள் அதே கண்டேன்னு சொல்றார். கண்டு ஒளிந்தேன் நேரில் கண்டேன். இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள சைவ சித்தாந்த சுடர் படித்த மாணவர்களுக்கு இது தெரியும். ஒண்ணு இருக்கு. இப்ப மெய்கண்டார் சொல்றாரு, சிவன் ஒண்ணு இருக்கு, பதி என்று ஒன்று உண்டு அப்படின்னு நிறுவுறார். சிவஞான போதத்துல முதல் 3 நூற்பாக்கள் அதை பத்தி தான் சொல்லுது. 3 பொருள்களையும் நிறுவுகிறார். முதல், உலகம்னு ஒண்ணு இருக்கு, உயிர்னு ஒண்ணு இருக்கு, சிவம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு இருக்கு இருக்கு இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் இலக்கணத்தை அடுத்த 3 நூற்பாக்களில் சொல்கிறார். ஆக இருக்கு என்று நிறுவுவதற்கு 3 வகையா ஒரு விஷயத்தை நம்ம நம்பலாம். எப்படி நம்பலாம் அப்படின்னாக்க, வடமொழி வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை, ரொம்ப எளிமையாக சொல்லுகின்றேன். நம்ம ஸ்டைலே அதுதானே. காணுதல் அளவை, காணல் அளவை அப்படிலாம் சொல்லுவாங்க வகுப்புல. என்னுடைய ஆசிரியர் அப்படிதான் சொல்லுவாரு, எல்லா ஆசிரியரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். அடிப்படையா வந்து நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா? காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண விளைவு. இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. சத்காரியவாதமும் அதுதான். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு, இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கலா மாற்றலாம். இந்த ஃபேன் என்ன ஆகுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறிக்கிட்டு இருக்கு. டர்பைன் சுத்தினா என்ன ஆகுது? மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி எனர்ஜியை மாற்றலாம்னு தான் நம்ம படிக்கிறோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நெருப்பு இருக்கு அப்படின்னா, நெருப்பை எரியறத பார்க்குறோம். ஓகே, விளக்குல நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நெருப்பு இருக்கா? இருக்கு. நம்ம எதை பார்க்குறோமோ அதை வைத்து இந்த பொருள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம். இது ஒரு வகை, ஒரு வழி.
காண்டல் அளவை 3 அளவைகள் இருக்கின்றன. அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வேண்டாம். அடுத்ததாக நெருப்பு கண்ணுக்கு தெரியல, ஆனா புகை வருது. புகையை பார்க்குறோம். அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நெருப்பு இல்லாம புகையாது, புகை வருகிறதுனால நெருப்பு இருக்கு. இது ஒரு வகையா நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஒரு விஷயத்தை நீ எப்படி நம்புற? இப்போ உங்க அப்பா இருக்காருன்னு நீ எப்படி நம்புற? அம்மா சொல்லியிருக்காங்க, அதை வச்சு நம்ம எப்படி நம்புறது? இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டா நம்ம எங்க போய் பதில் சொல்றது? ஆக அம்மா சொன்னாங்க இவர் தான்ப்பா உங்க அப்பான்னு சொன்னாங்க, அதனால நம்ம இவர் தான் நம்ம அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது போல நெருப்பு இல்லாம புகையாது. புகை வருது அப்படின்னா நெருப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெருப்பு இருக்குங்கிறத நம்ம நம்புறோம். ஏன்னா புகை வருது. ஒன்று நெருப்பையே பார்த்து நம்புறோம், இல்லைன்னா புகை வர்றதை பார்த்து நம்புறோம். மூன்றாவதாக இது போன்ற பெரும் அருளாளர்கள், பெரிய அருளாளர்கள், அற்புதங்களை படைத்தவர்கள், பெருமானுடைய திருத்தொண்டுக்காக இந்த பூலோகத்திலே பிறந்தவர்கள், அவர்கள் சொல்லுகின்ற, அவர்கள் கொடுத்திருக்கிற குறிப்புகளை நம்ம நம்பலாம். சும்மா இங்கே பிறந்தவன், அரசியலுக்காக கட்சி நடத்தினவன், பணம் வர்றதுக்காக பதவிக்காக பண்ணவன், அவனையெல்லாம் நம்ப வேண்டியதில்லை. அருளாளர்களை நம்பலாம். இந்த 3 வழியில் நான் நம்பலாம். இங்க என்ன சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்? நான் என் கண்ணால் கண்டேன், கண்டேன் அம்மானே அப்படிங்கிற மாதிரி நான் கண்டேன் என்று பதிவிடுகிறார். மண்ணுலகில் பிறந்து உன்னை யாராவது வாழ்த்தினால், மனதால் வாழ்த்தினாலும் போரும், வாயால் வாழ்த்தினாலும் போரும், செயலால் வாழ்த்தினாலும் போரும், மனம் மெய் மொழியால் உன்னைக்கு வாழ்த்துகின்றவர்கள், திருப்பணிகள் செய்கின்றவர்கள், திருச்சிந்தனையிலேயே இருக்கின்றவர்கள், நமச்சிவாயத்தை ஓதுகின்றவர்கள், பஞ்சபுராணத்தை வாயளவிலோ அல்லது மனனமாகவோ பஞ்சபுராணத்தை ஓதுகின்றவர்கள், மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்துகின்ற அடியார்கள், பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று நேரில் கண்டேன். இதை விட வேற என்ன நம்ம வாழ்க்கையில ப்ரூஃப் வேணும்? ஏன் டக்குன்னு இந்த மற்ற மாயை நாயையெல்லாம் தூக்கி போட முடியல நம்மளால? அடைச்சி இப்போ வேற என்ன ப்ரூஃப் வேணும்? சுந்தரரை நம்ப மாட்டோமா நம்ம? சும்மா 10 லட்சம் தரேன் 15 லட்சம் தர்றேன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்றவனை நம்புறோம். இலவசமா இது தர்றேன் அது தர்றேன்னு சொல்றவனை நம்புறோம். வேலை வாங்கி தர்றேன் பணம் கட்டு, வெளிநாட்டுக்கு போறதுக்குன்னு 5 லட்சம் கட்டுன்றவனை நம்புறோம். இப்போ ஒரு நாளைக்கே கொடுத்துட்றேன் ஒரு 50,000 கொடுன்னு கேட்கிறவனை நம்புறோம். வாழ்க்கையில எத்தனையோ பேரை எதுக்கே நம்புறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நம்ப முடியாதா? அதனாலதான் இந்த பதிகத்தை அங்க போய் என்ன நடந்ததுன்னு எழுதி இங்க கொடுத்து விட்டார். இல்லைன்னா அங்க கைலாய மலையில வைக்கிறதுக்கு இடம் இல்லையா இந்த பதிகத்தை? மண்ணுலகில் பிறந்து, இதனால எழுதி எல்லாரும் பெரிய இனிமே அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்கிடுங்க இதை. மண்ணுலகில் பிறந்து சிவபெருமானை வாழ்த்தும் அடியார்கள் பொன்னுலகம் பெறுதலை சுந்தரர் கண்டார். எழுதிக்கணும். விண்ணுலகத்தவர்கள், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதில் இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மண்ணுலகில் பிறந்து நமக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா? இருக்கு. சிவனை தெரியுமா? தெரியும், தெரிஞ்சிருச்சு. எத்தனை பேருக்கு சிவபெருமான் தெரியாது? பஞ்சபுராணம்னா என்னன்னே தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்க்குறோம்ல நம்ம. அது என்ன பஞ்சபுராணம்? இது என்ன சாப்பிட்ற ஐட்டமான்னு கேட்குறாங்க. 1 கிலோ எவ்வளவுன்னு கேட்குறாங்க. பஞ்சபுராணம் எவ்வளோ 1 கிலோ அப்படி கேட்குறாங்க. பெருமான் நமக்கு பஞ்சபுராணத்தை பாராயணமாக பாடுற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், இப்படிப்பட்டவன் இந்த பஞ்ச புராணங்களையும் நம்ம தினந்தோறும் குறைந்தபட்சம் 3 முறையாவது ஓதுவதற்கான அறிவையும் அருளையும் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதை விட வேற என்ன விஐபி ட்ரீட்மெண்ட் வேணும் நமக்கு? மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டேன் 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 என் கண்களால் கண்டேன், நேரில் கண்டேன். வேற யாரும் சொல்லி கேட்கல, இது வரைக்கும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். சிவபெருமானுக்கு தொண்டு செய்தால் நம்ம கைலை மலையில போய் பர்மனண்டா அங்கேயே இருக்கலாம். புள்ளினால் செய்த பேருக்குன்னு கோவில், சிவபெருமானுக்கு ஒரு கோவில் அமைக்கிறவங்க சும்மா ஏதோ ஒரு சிவலிங்கம் நனைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது மேல அங்க இருக்கிற புல்லு பூண்டு செடியிலெல்லாம் பிரிச்சு வச்சு ஒரு கம்பை ஊனி வச்சு அது மேல ஒரு டெம்பரரியா ஒரு கவர் பண்ணுனா 100 ஆண்டுகள் அவங்க கைலையில அங்கேயே தங்கியிருக்கலாம்.
கொஞ்சம் மண் வச்சு ஒரு செவர் மாதிரி மண் செவர் வச்சு ஒரு அந்த சிவலிங்கத்து மேல வெயில் படாம நீர் படாம அதை பாதுகாக்கிறவங்க 1000 ஆண்டுகள் அங்க தங்கி இருக்கலாம். புள்ளினால் செய்த பெயர்கள் புள்ளினால் ஒரு பதிகம், ஒரு பாடல் இருக்கிறது. என்ன சொல்றது, தியாகராசன் ஐயா செய்யற மாதிரி கற்றளி என்று சொல்லக்கூடிய கல்லால கோவில் கட்டினால் சிவபெருமானுக்கு. அப்படியெல்லாம் யார் கட்டுறாங்களோ, கட்டுறதுன்னா இப்போ அவரு தான் இவர் தியாகராசன் ஐயா மட்டும் போவார், நம்மலாம் போக மாட்டோம்ல. அதுக்கு 100 ரூபாய் கொடுக்குற ஒரு அடியார் ஒரு மாதம் 100 ரூபாய் கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கும் அந்த பங்கு உண்டு. இந்த இதெல்லாம் எங்க உத்தரகோச மங்கையில தூணுக்காக போயிருக்கு நீங்க கொடுக்குற 100 ரூபாய் அப்படிங்கும்போது அதுக்கு வாணி தியாகராசன் ஐயாவுக்கு போகுதோ போகலையோ நமக்கெல்லாம் நிச்சயமாக உண்டு 100 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு. கல்லினால் செய்த பெயர்கள் கைலை விட்டு அகலார்தாமே. பெருமானுக்கு கற்றளியால் ஆலயம் அமைக்கின்றவர்கள் கைலை மலையை விட்டு அகலார்தாமே. வெளிநாட்டுக்கெல்லாம் போனா கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க, யூஎஸ்ல H1 விசான்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் கிரீன் கார்டும்பாங்க, சிட்டிசன்ஷிப் அப்படிம்பாங்க, பிஆர்னு சொல்லுவாங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூர் மலேசியாலெல்லாம் பிஆர் வந்துருச்சு, கிரீன் கார்டு வந்துருச்சு, H1B விசா வந்துருச்சு அப்படிலாம் சொல்றாங்களே. கையிலை விட்டு அகலார்தாமே. ஐயா அதை பண்றாங்க தியாகராசன் ஐயானா, ஐயா நான் பண்ணுகிறேன் என்று இல்லாமல் திருவருள் செய்கிறது என்று சொல்லி செஞ்சால் கையிலை விட்டு அவர் அகல மாட்டார். இனிமே நம்ம அவரை பார்க்க முடியாது. இன்னொரு தடவை நமக்கெல்லாம் இன்னொரு கோவில் கட்டித்தர மாட்டார். கல்லினால் செய்த பெயர்கள் கையிலை விட்டு அகலார்தாமேன்னு பெருமானே பெருமாட்டிக்கு சொன்னதாக பதிகங்கள் இருக்கின்றன. ஆக இந்த பாட்டோட நமக்கு வேண்டியது வந்துருச்சு. இனிமே சுந்தரருக்கு என்ன ஆகுதுன்னு அப்புறம் பார்க்கலாம். மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் அடியார் பொன்னுலகம் பெறுவர் பெறுதலை தொண்டனேன் நான் நேரில் கண்டேன். அடுத்ததாக விண்ணுலகத்தவர்கள் விரும்ப. விண்ணுலகத்தவர்கள்லாம் அடாடா அப்படியே பார்த்து மயங்குறாங்களாம். நமக்கெல்லாம் அப்படி இல்லையே, எத்தனை வருஷமா நம்ம எல்லாம் தேவர்னு சொல்றோம், தேவேந்திரன்னு சொல்றோம். விண்ணுலகத்துல இருக்கிறவனுக்கே இது கிடையாது. அதாவது சில இடங்கள்ல அன்னதானம் பண்ணும்போது அறுசுவை உணவு அப்படின்னு யாருக்காவது நம்ம செய்யும் போது வீட்டுல சொல்லுவாங்க, நம்ம வீட்டிலேயே இந்த அளவுக்கு பண்ணல, நீங்க அன்னம்பாளிப்புல அவ்வளவு கிராண்டா பண்றீங்க, வீட்டு சாப்பாடு வீட்டுல கூட அது மாதிரி சாப்பிட மாட்டோம், அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு. அந்த அவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்களாம், விண்ணுலகத்தவர்கள் விரும்ப. அடடா நமக்கெல்லாமே இந்த வாய்ப்பு கிடைக்கல, இவன் பூலோகத்துல பிறந்த ஒருத்தனுக்கு அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய இதுவா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் தெரியாதவங்க, அது யாருன்னு தெரியாத வரைக்கும் அப்படி நினைச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி வலம் வந்து 9 முறை சுத்தி விழுந்து கும்பிட்டு அப்புறம் தான் வண்டி கிளம்பிச்சு. விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல். அந்த யானை வெள்ளை யானை, பெரிய யானை, இதுக்கு முன்னாடி யாரும் எங்கும் பார்த்திராத ஒரு யானை. இப்படிப்பட்ட ஸ்பெஷல் யானைன்னு பேர். ஸ்பெஷல் யானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே, என்னை ஏத்தி அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. அஞ்சினை ஒன்றி நின்று. சைவ சித்தாந்த சுடர் படித்திருந்தால்தான் எனக்கு பொருள் தெரியும். அஞ்சுன்னா அஞ்சு எது? ஐம்புலன்களை சொல்லுகின்றார். ஐம்புலன்களாகிய நமக்கு காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, இதுல தானே நம்ம இந்த உலகத்தையே நம்ம அது மூலம் தான் தெரிஞ்சுக்கிறோம். அதுலேயே அப்படியே போயிடும். இப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு ஐபிஎல் மேட்ச் இருக்கு, ஃபைனல்ஸ் அப்படின்னாக்க நைட்டு 2 மணி ஆனாலும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீ நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாக்க அது 11 மணிக்கே நமக்கு கொட்டாய் வந்துடு. திருமுறைகளை படிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னா ஒரு டீ வந்தா பரவாயில்ல அப்படி தோணுது. நான் ஐபிஎல் மேட்ச் பார்த்தாக்க அடுத்த பால் எப்படி போடுறான், யார் பண்றான், எப்படி பண்றான், அப்படி பண்றான், அதையே பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லுது. ஆக இந்த புலன்கள் எல்லாம் நம்மை இறைவனை விட்டு இந்த பக்கம் போகாம இந்த பக்கம் அப்படியே கூட்டிக்கிட்டு போறதாவே இருக்கின்றது. அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனக்கும் இப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. நமக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் தான். இந்த அஞ்சாகிய ஐம்புலன்களாகிய ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய பொறி, புலன் அப்படிலாம் நம்ம படிக்கிறோமே, அந்த காது, கண்ணு, நாக்கு, மூக்கு, உடல், தொடு உணர்ச்சி, பார்க்கறது, கேட்கறது, சுவைத்தல், இது மூலமே அதை சாப்பிட்டா அப்படி இருக்கும் அப்படின்னா நீ சிவத்துக்கிட்ட இப்போ போக முடியாது என்று அர்த்தம். கொஞ்சம் அப்படி லைட்டா தூக்கலா கொஞ்சம் டிகாஷம் போட்டு, டிகாஷத்தை உடனே ஊத்திடாதீங்க. இந்த பால் கொஞ்சம் அந்த நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் சூடு ஆறுன பின்னாடி
அதே சூட்டுக்கு டிகாஷனை ரெடி பண்ணி அப்படியே போட்டு அதை ரொம்ப ஆத்திராம ஃப்ளாஸ்கில் ஊத்திராம குடிச்சா ஆஹா 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 அப்படின்னா பெருமான் என்ன பண்ணுவாரு, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி. அதுதானே நீ விரும்புற, இதுல தானே ஆனந்தம் இருக்கு. உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும்னு தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு அதுதான் ஆனந்தம்னா அனுபவி அனுபவி அனுபவி. காலையில ஒரு காப்பி குடி, மத்தியானம் ஒன்று குடி, சாயங்காலம் ஒன்று குடி, குடி குடி குடின்னு குடிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் நம்மள. அஞ்சினை ஒன்றி நின்று இந்த புலன்கள் வழியாக சென்று 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 கொண்டிருக்கின்றேன், சென்று கொண்டிருந்தேன். சுந்தரர் சொல்றார் நம்ம யார்? அஞ்சினை ஒன்றி நின்று அதையே பொருந்தி இருந்து அலர் கொண்டு அடி, அலர் என்றால் மலர், பெருமானுக்கு மலர்களை வைத்து பூசைகள் செய்யாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்றார் சுந்தரர். என்னுடைய புலன்கள் போற போக்கிலேயே அடாடா பறவை நாச்சியார் எப்படி இருக்கா, இந்த நாச்சியார் எப்படி இருக்காங்க, அந்த ஆச்சியார் எப்படி இருக்கிறாங்க, இந்த கோவில் எப்படி இருக்கு, இந்த இது எப்படி இருக்கு, இந்த உலகம் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி வாழ்றாங்க, எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், கையில் என்ன பூ வச்சிருக்கிறேன், சிங்கடி இருக்காளா அப்படின்னு இப்படியே நான் பார்த்து 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 அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டு அடி சேர்வரியா, உன்னுடைய திருவடிக்கு மலரிட்டு உன்னுடைய திருவடியை அடையக்கூடிய அறிவு இல்லாமல், அலர் கொண்டு, அலர்னா பூக்கள், பூக்கள் கொண்டு உன்னை நான் பூசிக்கவில்லை, இந்த ஐம்புலன்களிலேயே நான் மயங்கி போய் கிடந்தேன். அடி சேர்வரியா, உன்னுடைய திருவடியை அடையாமல் அந்த திருவடியை அடைவதற்கான அறிவும் எனக்கு இல்லாமல். சுந்தரருடைய வார்த்தையை கவனிச்சுக்கங்க. அலர் கொண்டு அடி சேர்வரியா சுந்தரர். மாணிக்கவாசகர் என்ன சொல்றார், அதாவது உன்னுடைய திருவடியை அடையக்கூடிய அறிவு இல்லாம அப்படின்னு சொல்றாரு. இதே மாணிக்கவாசகர் எப்படி சொல்றாரு, நின்னையே அறியேன், நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன். இன்னே தெரியாது, தெரிஞ்சுக்கிறது எப்படிங்கிற அறிவும் எனக்கு இல்லைங்க. இப்ப எப்போ அறிஞ்சுக்கிறது? ஊர் எங்க இருக்குன்னு தெரியாது, ஊருக்கு கூகுள் மேப்பும் போட தெரியாது, ஃபோனும் டவுன் ஆயிடுச்சு, சிம்மு ஒர்க் ஆகலை, பேச்சவும் வராது, எழுத வராது, அப்படின்னா எப்படி ஊரு போய் சேர்றது? நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடைக்கலம் ஆயிட்டா போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம். இன்னும் அப்படியே இருக்கலாம், நின்னையே அறியேனும் ஓகே, நின்னையே அறியும் அறிவறியேனும் ஓகே, ஆனா அடைக்கலம் ஆயிட்டா மற்றதெல்லாம் வந்துடும். நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா திரும்ப 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 பிறந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படியே அவங்களுடைய சொல்லாட்சியை பாருங்க. அலர்கொண்டு அடி சேர்வரியா வஞ்சனை என் மனமே. பயங்கரமான கல்வன் நான், கல்லன், திருடன், தீயதை நினைக்கின்றவன், வஞ்சனை உள்ள உள்ளம் கொண்டவன் நான், வஞ்சனை என் மனமே. அப்படிப்பட்ட மனத்தை உடைய எனக்கு, நாய்க்கு இப்போ என்னை ராஜாவாக்குறார். வைகி வான நாடனர் முன்னே, வான நாடர் யாரு? தேவர்கள். வான நாட்டுல இருக்கிற தேவர்கள் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து. துஞ்சுதல் மாற்றுவித்து அப்படின்னா, துஞ்சுதல்னா இறந்து போறது, சாகா வரம் கொடுத்து. இந்த தேவர்கள் எல்லாம் என்னை அப்படியே உயிரோடவே என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. உயிரோட உடலோட அப்படியே கைலாயத்துக்கு போறாரு. அங்க நடக்கிறத பாக்குறாரு, இவரை மற்றவங்க பாக்குறாங்க. அப்படி உயிர் போயிட்டு எரிச்சாங்களா புதைச்சாங்களா அந்த கதை சுந்தரருக்கு இல்லை. துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரமல்லதொரு வெஞ்சின அணைதந்தான். தொண்டனேன் பரமல்லதொரு, என்னுடைய தகுதிக்கு மேம்பட்டு, என்னுடைய தகுதிக்கு இல்லாத அளவுக்கு எனக்கு அதிகமாக செய்தாய் என்று சொல்கிறார். தொண்டனேன் பரமல்லதொரு, என்னுடைய நிலையை விட மேம்பட்ட ஒரு பொருளை எனக்கு தருகிறாய். சுந்தர மாணிக்கவாசகர் இது என்ன சதுரர்னு கேட்பாரு. நான் உனக்கு ஒன்றும் கொடுக்கறதில்ல, ஆனால் நீ எனக்கு பெருசாக கொடுக்குற, என்னப்பா கணக்கு இது, எப்படி டேலி ஆகும்? நான் ஒரு 10 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் 10 ரூபாய்க்கு உண்டான பொருளை தர்றீங்க. நான் ஒரு 5000 கொடுக்குறேன் அப்படின்னா 1 கிராம் கோல்டு தர்றீங்க. 50,000 தர்றேன் அப்படின்னாக்க 10 கிராம் கோல்டு தர்றீங்க. இதுதானே ட்ரேடு, கொடுக்கல் வாங்கல் என்று சொல்வது. நான் ஒரு செல்லாத 10 ரூபாய் நோட்டு தருவேன்,
நீ வந்து எனக்கு 10 கோடி ரூபாய்க்கு உண்டான தங்கத்தை தருவ அப்படின்னா இது சரியான ஏமாந்தவனா இருக்கியே அப்படின்னு மாணிக்கவாசகர் ஆர்கொலோ சதுரர் அப்படின்னு சொல்லுவார். இங்க பெருமான் அதைத்தான் சொல்றாரு, தொண்டனேன் பரம் அல்லதொரு வெஞ்சின ஆணை தந்தான். எனக்கு தகுதி இல்லை, அந்த அந்த யானைக்கு அந்த யானையை பெறுகின்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. இப்படி தகுதி இல்லாத எனக்கு பெருமான் இந்த யானையை தந்தான். வெஞ்சின ஆணை, முன்னாடி வெள்ளை யானை, இங்க வெஞ்சின ஆணை. யானையுடைய ஒரு குணத்தையும் சொல்லிக்கிட்டே வர்றார். வெள்ளை யானையா இருந்தது, ரொம்ப ஒரு கம்பீரமான யானை. சினம், சினம் என்றால் கோபம். எப்படி ஒரு சிங்கம் அது வந்து நம்மளை கடிக்காட்டியும் அது போற போக்குலேயே, அது பார்க்குற பார்வையிலையும், நடக்கிற நடையிலையுமே ஓ அப்படின்னு பயமா இருக்கும். அது போல இந்த யானை சுந்தரரை கூட்டி போக வந்தாலும் அதோட கம்பீரமான ஒரு நிலையை பார்த்தாக்க ரொம்ப பெரிய சினமுடைய ஒரு யானை போல ஒரு தோற்றம் இருக்குதான். அப்படிப்பட்ட யானையை தந்தான் முடித்தான்மலை உத்தமனே. ஸோ இப்போ இதில் என்ன சொல்றார், ஒரு வரிய ஒரு பாடல்லையுமே மரணமில்லா பெருவாழ்வை சொல்லிக்கிட்டே வர்றார். ஊனுயிர் வேறு செய்தான், இறக்காமலே என்னுடைய உயிரை வளர்த்து விட்டான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்ததாக வானை மதித்த அமரர் வளம் செய்து ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளி யானை நிறைந்திருந்தேன், அங்கேயும் மரணமில்லா பெருவாழ்வை சொல்லியிருந்தாரு. இங்கேயும் என்ன சொல்றாரு, துஞ்சுதல் மாற்றுவித்து என்னைய சாகா வரம் தந்து மரணமில்லா பெருவாழ்வு அளித்து வெஞ்சின ஆணை தந்தான் நொடித்தான்மலை உத்தமனே என்று சொல்கிறார். அடுத்ததாக 7வது பாடல், நிலைகெட விண் அதிர. விண் அதிர நிலைகெட அப்படி படிக்க. விண் அது விண்ணுன்னா ஆகாயம், மேல் லோகம். மேலோகம் எல்லாம் அப்படியே ஆகாயம் எல்லாம் ஆடுதான். விண் அதிர, அதுல இருக்கிற லோகங்கள்னு சொல்றமே, தேவலோகங்கள், மேல் லோகங்கள், வானோர் லோகங்கள் எல்லாம் விண் அதிர நிலைகெட, அதோட நிலையிலேயே அது நிக்கலையாம், தடத்தடன்னு ஆடுது. இந்த இடி விழுந்துருச்சு, மின்னல் வருது, புயல் வருது, வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா நிலை கெட்டு போயிடுது. நார்மலா இருக்கிற மாதிரி கிடையாது. காரே அப்படியே வெள்ளத்துல மிதந்து போறதை நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய அணை உடைஞ்சு ஒரு கிராமத்துக்குள்ள போய் எல்லாரையும் அப்படியே இழுத்துக்கிட்டு போறதை பார்க்குறோம். இதான் நிலை கெடுவு. தன் நார்மல் நிலையிலிருந்து தடன்னு மாறுதான். விண் அதிர நிலைகெட, நிலை கெட்டு விண் அதிர அப்படி கூட வச்சுக்கலாம். நிலம் எங்கும் அதிர்ந்து அசைய, மேலோகம் மட்டும் கிடையாது, பூலோகமும் தடன்னு ஆடுதான். பூமாதேவியே லைட்டா ஷேக் பண்ணியிருக்கிறாங்க சுந்தரருக்காக. நிலை விண் நிலை அதிர, நிலமெங்கும் அதிர்ந்து அசைய, மலையிடை யானை ஏறி வழியே வருவேன் எதிரே. பெருமானுக்கு வந்து கையிலை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது அவருக்கு வழி சொல்றதுக்கு ஆள் வர்றார். கூகுள் மேப் மாதிரி. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, வழி இவருக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. யானை அனுப்புனவருக்கு யானைக்கே தெரியும், யானை வந்திருக்கு இங்கே அஞ்சே காலத்துக்கு. அப்போ அந்த யானை வழி தெரியாமலா இங்கே வந்திருக்கும். எல்லாம் பெருமானுடைய கருணையில் அது இது நடந்துக்கிட்டு இருக்கோம். மரியாதைக்காக பைலட் என்று சொல்லுவோம் இல்லையா, முன்னாடி இப்போ ஒரு விஐபி வர்றாரு, சிஎம் வர்றாரு அப்படின்னா சிஎம்க்கு முன்னாடியே டிராஃபிக் நிறுத்துவாங்க, ரோட்டை கிளீனாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு பைலட் முன்னாடி போய்கிட்டே இருப்பார், எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் அடுத்தது ஒரு செகண்ட் பெல் ஸ்கூலில் அடிக்கிற மாதிரி 2வது பைலட் ஒருத்தர் போவார், அப்புறம் 3வது ஒருத்தர் வருவார். அப்போ தான் உண்மையிலேயே சிஎம் வருவார். இப்போ அவரும் எந்த காரில் வர்றாருன்னு தெரியாது. சிஎம் கூட பரவாயில்ல கண்டுபிடிச்சிடலாம், பிஎம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே மாதிரி 2-3 கார் விடுவாங்க. அதில் எந்த காரில் இருக்கிறாரு அப்படிங்கிறது அங்கே ஒரு 2-3 க்ளோஸ் சர்க்கிள், ஒரு 5 பேருக்கு தான் தெரியும் எந்த காரில் அவர் இருக்காருன்னு சொல்லி. ஒரே மாதிரி போகுங்க. வேற யாராவது சிஎம்ஏ பிஎம்ஏ கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க ஷூட் பண்ணாங்கன்னா அதில் ஒரு ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறது, முன்னாடி போகிற காரில் தான் அவர் போகிறாருன்னு அது சுட்டான்னா இப்போ அந்த காரோட போயிடும், நமக்கு ஒன்றும் ஆகாது. அதுபோல் அப்படி ஒரு பாதுகாப்பாக நம்மளுடைய தலைவர்களை நாம் கொண்டு செல்கின்றோமோ, இதுபோல இந்த பிரபஞ்சத்தின் தலைவனாகிய சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போறாரு அப்படின்னா, சிவபெருமானுக்கு எப்படி பைலட் வரணுமோ அப்படித்தானே வரணும். ஸோ அந்த அளவில் எல்லாமே அமைஞ்சிருந்ததுன்னு சொல்றாரு. மலையிடை யானை ஏறி வழியே வருவேன் எதிரே, அலைகடலால் அரையன் அலர் கொண்டு முன் வந்து இறைஞ்ச. அலைகடலுக்கு அரையன், அலைகடல் என்று அலைனா அலை வீசுகின்ற கடலுக்கு அரையன்னா தலைவன், கடலுக்கு தலைவன் யாரோ கடல் அரையன், அவனை வருணன் என்று சொல்வார்கள்.
அலைகடலால் அரையன் அலர் கொண்டு, அலர்னா மலர், அவன் கையில பூத்தட்டை எடுத்துவார் சாமிக்கு அவர் காலில் போடுறதுக்கு சுந்தரமுத்து சாமிகளுக்கு. அலர் கொண்டு முன் வந்து இறைஞ்ச, முன் வந்து இறைஞ்ச. நகைச்சுவை சுந்தரர் என்ன எப்படி இந்த பாட்டை பாடும்போதும் கடைசி பாட்டுல கூட அவன் யாருக்கும் சொல்லாம வேகமா முன்னாடி வந்து மலரை போட்டு கும்பிட்டான். அப்புறம் கூட்டம் வந்துருச்சுன்னா நம்மளே சொல்றோம்ல, சீக்கிரம் போயிடலாங்க, அப்புறம் கூட்டம் வந்துச்சுன்னா உள்ள போக முடியாது, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போதே போய் ஐயாவை பார்த்துட்டு வந்துடலாம், அப்புறமா பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த வருணன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த கூட்டங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வேகமா முன் வந்து, முன்னாடி வந்துன்னு சொல்லலாம், முன் வந்து அப்படின்னா எல்லாருக்கும் முந்திக்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லலாம். முன் வந்து இறைஞ்ச வருணன் வந்து அப்படி முன்னாடி வந்து மலர்களை போட்டு, சுந்தரமூர்த்தி சாமிக்கு மலர் போடுறான், சிவபெருமானுக்கு மலர் போட்டானோ இல்லையே தெரியல, சுந்தரருக்கு மலரை போட்டு வணங்குகின்றானான். வணங்குகின்றான், வணங்கினான் என்று சுந்தரரே பதிவிடுகிறார். இப்போ வேற யாராவது சொல்லியிருந்தாக்க நம்ம சந்தேகப்படலாம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ யாராவது ஒரு உரையாசிரியர் அப்படி சொல்றாருன்னா அவர் தவறாக கூட சொல்லலாம். சேக்கிலார் இப்படி எழுதியிருக்கிறாருன்னா அவர் தவறாக கூட எழுதியிருக்கலாம், இதை வேணாலும் சொல்லலாம் நம்ம. ஆனா இங்கே பதிகத்திலேயே சுந்தரமூர்த்தி சாமிகளை பதிவு செய்திருக்கிறார். வருணன் மலர்களை கொண்டு முன் வந்து ஓடி வந்து முன்னாடி எல்லாருக்கும் முந்திக்கிட்டு தள்ளுங்க 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 தள்ளுங்க, முதல்ல நான் கும்பிட்டுறேன் அப்புறமா நீங்க கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி இடிச்சு தள்ளிட்டு வந்து முன்னாடி சாமியை கும்பிட்டானா, உளையணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே, மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்தான் எனக்கு அப்படின்னு சொல்றார். இந்த உலை அணையாத வண்ணம்னா அந்த நிலை, இந்த உடல் அழியாத ஒரு நிலையில் அப்படியே உடலோடவே அவரை ஆட்கொள்கிறார் பெருமான். உடல் அழியாத இந்த உயர்ந்து நிற்கின்ற ஒரு நிலையைத்தான் உலை அணையாத வண்ணம் என்று சொல்கின்றோம். உலையணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமன் அருள் செய்து ஏற்றுக்கொண்டான் என்னை அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக 8வது பாடல். அறவொளி ஆகமங்கள் அறிவார் அரி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்து இசைப்ப வரமளி வாணன் வந்து வழி தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமளியானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அறவொளி, அரகர 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 அரகரங்கிற ஒளி சுந்தரமூர்த்தி சாமிகள் வர்றாருன்னா அப்படியே நமக்கு சத்தம், இப்ப எப்படி கைலாய வாத்தியம்னு சொல்றோமே அது போல சுந்தரர் கிளம்புறதுக்கு உலகம் எல்லாமே இந்த அரகர 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 அரகரன்னு சத்தம் காது பிக்குதான், எந்த பக்கம் பார்த்தாலும் அரகர சத்தமா கேக்குதான். அறவொளி ஆகமங்கள் ஒளி, எல்லா ஆகமங்களும் தன்னுடைய பொருளை எல்லாம் சொல்லி ஆகமங்களே ஒளி எழுப்பு. ஆகம ஒளியும் அரகர ஒளியும், அவ்வளோ ஒளி, ஒரு ஒளி இருந்தாலே தாங்க முடியாது, இவ்வளோ ஒளிகள் அங்க ஒளிச்சிருக்கின்றது. அறிவார் அரி தோத்திரங்கள், அறிவார் அறிகின்ற தோத்திரங்கள், அறிவில்லாதவர் அறியாத தோத்திரங்கள் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டி ஒண்ணுதான். அறிவுடையவராக இருந்தால் தோத்திரங்களை அறிந்து பாட வேண்டும். இது சுந்தரமுத்து சாமிகளுடைய வாக்கு, எழுதிக்கங்க. அறிவார் அரி தோத்திரங்கள் சுந்தரர். மாணிக்க வாசகர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், மற்றவரெல்லாம் இங்கே இருப்பர். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் மாணிக்க வாசகர். அறிவார் அரி தோத்திரங்கள், அறிவார் அரி, சொல்லிய பாட்டின் தோத்திரங்களுடைய பொருளை உணர்ந்து சொல்பவர். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று பொருள். அறிவார் அரி தோத்திரங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த தோத்திரங்கள் அறிவுடையவர்கள் பொருளோடு அனுப்ப சிவபுராணம் பாடுப்பா, நம்ம சிவாய வாழ்கநாதன் தாழ்வாழ்கை இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கை பணிந்து அப்படித்தான் பாடி முடிக்கிறோம். ரொம்ப வேகமா இந்த சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு ஏபிசிடி சொல்ல அப்படித்தான் சிவபுராணத்தை படிக்கிறோம். மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய 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 உரைப்பன் யான். தீர்ற வரைக்கும் சொல்லணும், சிந்தை மகிழ சொல்லணும். அது மாதிரி சொல்லக்கூடாது. இங்க என்ன சொல்றாரு சாமி, பின்னெல்லாம் இது
அறிவார் அரி தோத்திரங்கள், அந்த பாட்டோட பொருள்கள் எல்லாம் அறிந்து அவர்கள் ஓதுகின்ற அந்த தோத்திரங்கள் ஒளி, அது ஒரு பக்கம் இருக்கு. என்ன பாட்டு பாடினாங்கன்னு தெரியல. அப்பவே திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்தெல்லாம் பாடினாங்களா என்னன்னு தெரியல. விரவிய வேத ஒளி, வேதங்கள் என்று சொல்லக்கூடிய ரிக்கு யஜுர் சாம வேதங்களாக இருந்தாலும் சரி, அறம் பொருள் இன்பம் வீடு தமிழ் வேதங்களாக இருந்தாலும் சரி, விரவிய வேத ஒளி, அதுக்கு ஏத்தாற்போல் போது ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இருக்கு. ஆர்கெஸ்ட்ரால வயலின் இருக்கு, கிட்டார் இருக்கு, ட்ரம்ஸ் இருக்கு, அது மாதிரி சொல்றாங்கல்ல. அது போல ஒரு பக்கம் அரகர சத்தம், ஒரு பக்கம் ஆகமங்களுடைய சத்தம், ஒரு பக்கம் அந்த அறிவுடைய ஞானிகள் இந்த தோத்திரங்களை ஓதுகின்ற சத்தம், அப்புறம் அந்த வேதங்களுடைய சத்தம், எவ்வளோ சத்தங்கள் ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இந்த தலைவனை கூட்டி செல்வதற்கு எல்லாம் கையேந்தி நிற்கின்றன. விரவிய வேத ஒளி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்திசைப்ப, விண்ணெல்லாம் அப்படின்ட்டார். என்டையர் ஸ்பேஸ் ஈத்தர் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் என்கின்ற பூதம் முழுவதும் ஒளியால் நிறைந்திருந்தது, விண்ணெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் நிலாவுக்குள்ள இருந்திருக்குமா? இவர் பூமியில இருக்கிறாரு, கைலாய மலை இங்க இருக்கு. இப்ப இந்த சத்தம் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தானே இருந்திருக்கும். மார்ஸ் இதுல ஜூபிட்டர்ல எல்லாம் சத்தம் கேட்டிருக்குமா? விண்ணெல்லாம் இனிமே வரக்கூடிய அண்டங்கள்லையும் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒளி வேற எங்க கிடைக்கும்? இந்த ஒளி எங்கேயாவது ஒரு மியூசிக் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாலாவது அதை நம்ம கேட்டுக்கிட்டே நம்மளும் கையில போயிடலாம். அறவொளி, அரகர ஒளி, ஆகமங்களின் ஒளி, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுகின்ற தோத்திரங்களின் ஒளி, வேத ஒளி, இதெல்லாம் விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்து இசைப்ப, பெருமானுக்கு எதிரே வந்து எல்லாம் வாத்தியம் வாசிக்கிற மாதிரி வாசிக்குது. வரமளி வாணன், சாதாரண வாணன் இல்லை, வரமளி வாணன், மேன்மை நிறைந்த நம்ம மேன்மை பொருந்திய நம்ம கழகத்தின் செயலாளர் அண்ணன் அப்படின்லாம் சொல்றோமே, அது போல வரமளி வாணன் வந்து வழி தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமளி யானை தந்தான். அவன் தான் முன்னாடி, சாமி நான் முன்னாடி போறேன், எல்லாரும் பின்னாடி வர்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன், எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு வாணன் வந்து சாதாரண வாணன் இல்லை, அவன் சாதாரண வாணனாக இருந்திருந்தாலும் இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கூட்டிகிட்டு போறதுக்காக வந்ததுனால அவன் வரமளி வாணன் ஆகிடுறான்ப்பா. அவனுக்கே ஒரு பெருமை வந்துருச்சு. அவன் வாழ்நாள்ல அவன் பார்த்த விஷயங்கள்ல இன்றுதான் அவன் வாழ்க்கை முக்தி அடைஞ்சிருக்கும், நிறைவு அடைந்திருக்கும். சுந்தரருக்கு பைலட்டா போனானா அப்படின்னு சொல்லி அவன் அன்னைக்கு தான் நிம்மதியா இருந்திருப்பான், பெருமைப்பட்டிருப்பான். அதனாலதான் அவன் முன்னாடி எல்லாரும் ஓடி ஓடி வந்து பண்ணியிருக்காங்க. வரமளி வாணன் வந்து வழி தந்து எனக்கு வழிகாட்டுற மாதிரி வழிகாட்டிக்கிட்டே வந்தான். அப்படிப்பட்ட அந்த வாணன் அப்படிங்கிறவன் ஒரு இந்த பூதகணங்களுடைய தலைவன். வழி தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமளி யானை. முன்னாடி யானை எப்படி யானையா இருந்தது? வெஞ்சின யானை, வெள்ளை யானை. இங்க வந்து சிரமளி யானை, முதன்மை நிறைந்த யானைன்னு சொல்றாங்க. முதன்மைன்னா எல்லாத்துலயும் அதான் ஃபர்ஸ்ட். அது மாதிரி உலகத்துல வேற எதையும் பார்த்துருக்க முடியாது. அதுக்கு எத்தனை தந்தம் இருக்கு? 1000 தந்தம் இருக்கு. அது மாதிரி வேற எங்கேயும் நீங்க பார்த்துருக்க முடியாது. அது எவ்வளோ அழகா இருக்கு, அது மாதிரி அழகா இந்த உலகத்துல வேற யானையே கிடையாது. அது எவ்வளோ கலரா இருக்கு, ஷைனிங்கா இருக்கு, அது போல வேற எதுவும் கிடையாது. அப்புறம் அதோட உயரம் அது போல வேற எந்த யானையும் கிடையாது. அதோடைய என்ன சொல்றது கம்பீரம் அது போல வேற எந்த யானையும் கிடையாது. அது போல எப்படி பெருமான் வந்து யாரும் என்ன சொல்றது அவனுக்கு நிகர் வேற யாரும் இல்லைன்னு சொல்லுவோமோ, அது போல பெருமானை கூட்டிக்கு வர அந்த யானைக்கு நிகர் வேற எந்த யானையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எந்த மெட்ரிக்ல நீங்க பார்த்தாலும் பெஸ்டா இருக்கக்கூடியது அந்த யானை. அப்படிப்பட்ட யானையை சுந்தரருக்கு அனுப்பினான் பெருமான். சிரமளி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அடுத்தது வேற யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு சொல்றார். இந்திரன், மால், பிரமன், இவங்க 3 பேரையும் தான் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். மற்ற எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாரு? எழிலார் சொல்லிட்டார். மற்ற எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டார். எழிலார் மிகு தேவர் எல்லாம். இப்ப எல்லாரும் அவங்களுக்கே ஒரே குஷி, இன்னைக்கு தான் அவங்களுக்கு மோட்சம். பல கோடி ஆண்டுகளாக தேவனாவே இருந்துகிட்டு இருக்கிற தேவேந்திரனுக்கு இன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்துட்ட பின்னாடி அவனுக்கு இப்போ சாயுச்சியம் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு அவனுக்கு. இது வரைக்கும் சும்மாவே ஐஸ்கிரீம் தானே ஆசைப்பட்ட, ஒரு 1000 டன் ஐஸ்கிரீம் சாப்பிடு, அது மாதிரிதான் தேவ உலகம்ன்றது.
எதை விரும்பி நம்ம கேட்குறோமோ அது அளவுக்கு அதிகமாக நமக்கு கொடுக்கப்படும். விரும்பிய அளவுக்கு எடுத்துக்கலாம். அன்லிமிட்டெட் மீல்ஸ்ன்னு ஹோட்டலில் போட்டிருக்காங்களே, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அதுபோல தான் நமக்கு தேவலோகத்தில் எதை விரும்புகின்றோமோ அதை அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். ஆனால் பெருமானுடைய இன்பத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது, இது அவன்கிட்ட இருக்கு. அதனால என்னைக்காவது ஒரு நாள் பெருமான்கிட்ட போயிடலாமான்னு அவங்கெல்லாம் தவம் செய்வாங்க. அவங்க எல்லோரையுமே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கொண்டு அவர்களையும் ஆட்கொள்றாங்க. ஊர்ல நல்லவர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இது சிவபெருமானுடைய மழை, இது அருள் மழை. திருஞான சம்பந்த பெருமானை ஆட்கொள்ளும் போது அங்க வந்திருந்த எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போனார். அதுபோல இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொள்ளும் போது அவர் கூட எல்லாரையும் அனுப்பி உங்களுக்கு இதாண்டா கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கொடுத்துருக்கிறார். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில சொல்லுவார்ல, கடைசி பாடல், பத்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாளைய வைத்தார்க்கும் அடியேன் அப்படின்ற பாடல்ல மற்ற எல்லாருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி 63 பேரை தனித்தனியா சொல்லிக்கிட்டு வந்தது, இப்போ எல்லாருக்கும் சேர்த்து அப்படின்ற மாதிரி இங்க மிகு தேவர் எல்லாம் வந்து எதிர்கொள்ள, அவர்கள் எல்லாம் வந்து என்னைய கூட்டிகிட்டு போறதுக்காக, மாப்பிள்ளை அழைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு போறாங்க. எதிர்கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்து, பெரிய யானையை கொடுத்து என்னை கூட்டிகிட்டு போனேன். அப்படி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கைலாயத்துக்கிட்ட போயிட்டார். இப்போ அப்படியே சினிமா நடந்துக்கிட்டே இருக்கு. சீன் எங்க இப்போ அஞ்சே களத்துல இருந்து கைலாயத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. கைலாயத்துல மந்திர மாமுனிவர், பெரிய மந்திரங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய முனிவர்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டு பெருமானை வழிபட்டு கொண்டு பெருமானுடைய சிந்தனையிலேயே பல கோடி ஆண்டுகள் இருக்கின்றவங்க. இதான் வாகீச முனிவராக அப்பர் பெருமானும் இங்கே தான் இருந்திருப்பார். அப்படிப்பட்ட முனிவர் அவர் வந்து இதில் பெரிய புராணத்தில் இவரெல்லாம் யார் என்ன அப்படிங்கிற பெயர் குறிப்பெல்லாம் இருக்குது. அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ண நேரம் இல்லை. மந்திர மாமுனிவர் அவருக்கு தவம் களைஞ்சிருச்சு. தவத்திலேயே இருந்தார், சிவபெருமானே நினைச்சு தவத்துல இருந்தாரு. கைலை மலைக்கே பெரிய மாமுனிவர் அவர் தான். அந்த முனிவருக்கு தவம் களைஞ்சு போயிடுச்சு. ஏன் களைஞ்சதுன்னா, என்னவோ ஒண்ணு விண் அதிர நிலம் அதிர தேவர்கள் எல்லாம் ஓட, வானன் நிக்க வர்ணன் நிக்க அருணன் நிக்க, என்னவோ தடங்குது, ஒளி வருது, மிகப்பெரிய ஒரு ஒளி வெளிச்சம் வருகின்றதே என்று. இதுலதான் நம்ம பெரிய புராணம் துவக்கம் இங்கதான் இருக்கும், கைலை சருக்கம். மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என சிவபெருமானே பார்த்து கேட்க, என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்கு? நீ வரும்போதே நாங்க இவ்வளவு அழைக்கும் வரவேற்பு கொடுத்தது கிடையாது. இவாட்டுக்கு போவ வருவேன் நாங்க கண்டுக்கிறது இல்லை. இன்னைக்கு யாரோ ஒருத்தன் வர்றான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தடபுடல் இங்க நடக்குதே. அப்படி அந்த மந்திர மாமுனிவர் சிவபெருமானை பார்த்து நேரா கேட்கிறாரு, யாரு இப்படி யார் இன்னைக்கு இங்க வர்றது? பெரிய ஒரு ஒளி வெளிச்சம் வருது, உன்னுடைய ஒளி வெளிச்சமாச்சு. உன்னோடது கூட இப்போ 60 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்கு, அங்க வர்றது 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி வருது. உன்னை விட பெரிய ஆள் ஒருத்தன் இருக்கானா, நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சிவபெருமானை நேரடியாக ஐயத்துடன் கேட்கிறார்கள். அவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு. இது வரைக்கும் தன்வயத்தன் அருட்பெருஞ்சோதி, என்ன சொல்றது, அவனுடைய என்ன சொல்றது, என்ன நிலை அது, சொரூப நிலை, ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம், நீ தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ உன்னை விட பெரிய சோதி ஒன்று வருதே அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டு ஆச்சரியப்பட்டு, மந்திர மாமுனிவர் இவன் ஆர், வர்றது யாரு சொல்லவே இல்லையே, யார் இவன் ஆர், வர்றவன் யாரு? அப்போ அவருக்கு என்ன இருக்கு, அகங்காரம் அதிகமா இருக்கு. இவன் ஆர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்க, யார் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு சொன்னது? முனிவரும் சிவபெருமானும் பேசிக்கிறத நம்ம தலைவர் ரெக்கார்ட் பண்றார். மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என்று கேட்கிறாரு. ஆர் என எம்பெருமான் என்ன சொன்னான்? எம்பெருமான் என்ன சொல்றான்? நந்தமர் ஊரன் என்றான். ஓ, நீ எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற, நீ எல்லாம் வெளியூர்கார், அவுட் சைடர், நம்ம ஹோம் டவுன். நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. அவனுடைய திருவாய் மலர்ந்து இப்ப பேசுறான். அசரீரியா சொல்லியிருந்திருக்கலாம், போ வருகின்றவர் அப்படின்னு சொல்லி அசரீரியா சொல்லியிருந்திருக்கலாம்.
கனவுல போய் சொல்லியிருந்திருக்கலாம். பல விஷயங்களை கனவுல போய் சில பேருக்கு சொல்லியிருக்கிறாரு, அசரீரியா சொல்லியிருக்கிறாரு. நமக்கு கூட திருமுறைகள் எல்லாம் இப்படி பாதியை அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வேண்டியதை கொடுத்துருக்குறோம், கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. நான் சுந்தரருக்கு இந்த கேள்வியை கேட்கும்போது நந்தமர் ஊரன் என்றான். என்னுடைய தோழண்டாய்வான் நந்தமர். ஊரன், ஊரன் ஆரூரன், திருநாவலூருக்கு சொந்தக்காரன், திருநாவலூர் ஊரன். நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல சுந்தரர் வச்சிருக்கிறாரு பாருங்க சாமி. இவன் ஆர் என எம்பெருமான். எம்பெருமான் உடனே பதில் சொல்றாரு, அதிக பிரசங்கித்தனமா பேசாத, மற்றவங்க மாதிரி நினைச்சிடாதரா வர்றவன. அவன் யார் தெரியுமா? நம்ம ஆரூரன்டா, நம்மவன் அப்படின்னு சொல்ற. நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இப்போ எப்படி இவ்வளோ ஒரு பெருமையை இவர் சுந்தரர் அடைஞ்சார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரே பயங்கரமா இருக்கு. ஏதோ ஒரு பெரிய சினிமாவுக்கு பாகுபலிக்கு 1 கோடி ரூபாய் அளவில் ஒரு செட்டு போட்டாங்க. இந்த செட்டு இதுல இருக்கு, தெலுங்கானால இருக்குது, ஹைதராபாத். ஒரு அந்த செட் இன்னும் பாதி உடஞ்சி அங்கே பாதி கலைச்சு அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதை போய் பார்க்கறதுக்கு 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்க்கணும். அப்படி ஒரு பெரிய ஒரு பில்டப்பா இருக்குதே அப்படின்னா, எதுக்காக இந்த பில்டப் எல்லாம் இருக்குன்னா, மண்ணுலகில் பிறந்து உன்னை திருமுறைகளை பாடி வாழ்த்தும் அடியார்கள் பொன்னுலகம் பெறுவார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் இதெல்லாம். அதுக்கு தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு எழுதி கொடுக்குறாரு. இந்த அளவுக்கு இல்லாட்டியும் இதுல பாதி கிடைச்சாலே போதுமே, 10% கிடைச்சா போறோம் நமக்கு. இந்த எல்லாம் அந்த இந்திரன் சந்திரன் மாலெல்லாம் வரலன்னா கூட பரவாயில்ல, இந்த யம தர்மம் வராம வேற யாராவது வந்து ஒரு கௌரவமா கூட்டிட்டு போனா போதும். கடைசி காலத்துல இழுபட்டு கிடக்காம, பிள்ளைங்கள்ட்ட அடிவதை வாங்காம, கவனிப்பாரற்று கிடக்காம, நல்லா இருக்கும்போதே யாராவது நல்லவர் வந்து கூட்டிட்டு போயிட்டா போதும். இதுதானே நம்ம கேட்கிறோம் சாமி கிட்ட. நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமன். அடுத்து லாஸ்ட் கடைசி பாடம். ஊழிதோர் ஒளி முற்றும். ஒரு ஊழிக்காலம் என்று சொல்லக்கூடிய சிறு ஊழி, பெரு ஊழி, அந்த போதை பேரூழி காலங்களிலும் பேரூழி நடந்தாலும், சாதாரண ஊழி காலத்துல பிரம்மா லெவல்ல ஆன்ம தத்துவங்கள் இருக்கு இல்லையா, 24 தத்துவங்கள், இது அழியும். அடுத்த ஊழி காலம் பேரூழி காலம் வரும்போது அடுத்து வித்யா தத்துவங்கள்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாமே அழிஞ்சிருவாங்க. பிரளய கலர், பிரளயம் வரும்போது பிரளய கலரும் போயிடுவாங்க. பேரூழி என்று சொல்லுகிறது. அப்படி ஊழிதோறு ஊழி முற்றும். அப்படி எத்தனை ஊழி காலங்கள்ல எதெல்லாம் அழிந்தாலும் இந்த கைலை மலை அழியாமல் இருக்கும். எதெல்லாம் அழியாமல் இருக்கும்? திருவையாறு அழியாமல் இருக்கும், சிவபுரம் அழியாம இருக்கும், தோணிபுரம் அழியாம இருக்கும். பதிகத்துல படிச்சதை வச்சுதான் சொல்றான், வேற என்ன. ஊழிதோறு ஊழி முற்றும், இந்த கைலை மலையும் அழியாமல் இருக்கும். சுந்தரமுத்துசாமிகள் பதிவு செய்கிறார். ஊழிதோர் ஊழி முற்றும், அது ஒரு ஒளி காலத்திலையும் இன்னும் உயர்ந்து நிற்குமா, அதோட பெருமைகள் எல்லாம் இன்னும் மேன்மேலும் விளங்கும். உயர் பொன் உயர்கின்ற பொன் நொடித்தான் மலையை, பொன் போன்ற, அதுதான் நம்ம கைலை மலையை வந்து பொன்னார் மேனியனே என்று சொல்வார்கள். நைட்டு நம்ம டைமுக்கு நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு அங்கே சூரியன் உதிச்சிரும். அது நாங்கள் பார்க்கறதுக்கு எல்லாம் தலையில எல்லாம் குல்லாவெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய கம்பளியை போத்துக்கிட்டு மூச்சு விட முடியாது. அதுக்காக அது நேராக வடக்கு முழக்கத்துக்கு நேர ஏற்ற மாதிரி ரூம் புக் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா பொன்னார் மேனின்னு வந்து முழு பொன் மேனி கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு போயிடுவார். பொன்னார் மேனி நம்ம கையில அறக்கட்டளையோடைய லோகோல அந்த பொன்னார் மேனியனாகத்தான் இருப்பார். ஊழிதோறு ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலை தான் நம்ம கையில அறக்கட்டளையில லோகோவா எடுத்து நம்ம வச்சிருக்கிறோம். ஊழிதோர் ஒளி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலை, அந்த லோகோவை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாக்க, அந்த கைலை மலை படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாக்க அதுவே ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். ஊழிதோர் ஒளி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை, இந்த பொன்னார் மேனியை ஆகிய பொன்னார் மேனியனாகவே காட்சியளிக்கின்ற இந்த நொடித்தான் மலையை சூழ் இசை இன்கரும்பின் சுவை. என்ன மாதிரியான சுவை? இன்கரும்பின் சுவை. தேனை, பாலை, கண்ணலை அப்படின்னு ஒரு வரி வரும், திருவாசகம் நினைக்கிறேன். தேனை, பாலை, கண்ணலை. அதுபோல சூழிசை இன்கரும்பின் சுவை, அதை விட உயர்ந்த சுவையாகிய நாவலூரன், நாவலூர், திருநாவலூர் என்று சொல்லக்கூடிய இந்த பன்ருட்டி ரோட்டில் விழுப்புரம் உடுமலை உளுந்தூர்பேட்டை,
அந்த பகுதியிலே அமைந்திருக்கின்ற கெடிலம் நதிக்கு தெற்கே இருக்கின்ற இந்த நொடித்தான் மலையை சூழிசை இன்கரும்பின் சுவை நாவல் ஊரன் திருநாவலூரை சேர்ந்த இந்த ஆரூரன் சொன்ன நாவல், நாவலங்கிறது நாவல், திருநாவலூரை குறிக்கின்றது. ஊரன் என்று பெருமானுடைய பெயரை குறிக்கின்றது. ஊரன் சொன்ன ஆரூரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது நாவலூரன். பிறந்தது நாவலூர், அங்கே அதிக நாள் திருமணமாகி அங்கே அவர் வாழ்ந்தது ஆரூர். ஆக ஆரூரன் என்று சொன்னாலும் நாவலூரன் என்று சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். நாவலூரன் சொன்ன ஏழிசை, 7 இசைகள் பொருந்திய தமிழால், இந்த தமிழே ஒரு இசைதான். சரி கம அனாவண்ணா ஈனா ஈனா அப்படின்னு சொன்னாலே அதுல சரி கம பத நீத ச, அது எல்லாமே 7 இசையும் அதுல இருக்கக்கூடிய 7 இசைக்கும் அடைக்கலமாகிய இந்த 7 இசைக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற இந்த தமிழை தமிழால் இசைந்து ஏத்திய பத்தினையும், இந்த பாடல்களை இசையால் இந்த பண்ணோட நம்ம பாடாட்டியும் பஞ்சமம் பண்ணில் இதை பாட வேண்டும் இந்த பதிகத்தை. இருந்தாலும் இந்த 7 இசையால் இசைந்து ஏத்திய இந்த 10 பாடல்களையும் ஆழிகடலறையா, ஆழிகடல்னா கடலுக்கு, ஆழிகடல் ஆழமான கடல், அறையா அரையன் என்றால் தலைவன், முன்னாடி ஒரு தலைவன் தானே அவன், அலைகடல் அரையன், ஆழிகடல் அரையன், ஆழிகடல் அரையன் ரெண்டும் ஒண்ணுதான். ஆழிகடல்னா இது ஆழ்ந்த கடல், அலைகடல்னா அலை வீசுகின்ற கடல். ஸோ கடலுக்கு அரையன் வருணன். இப்போ வருணன்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இதை யார் இந்த கொரியர் சர்வீஸ் யார் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷனல் கொரியரா, எஸ்டி கொரியரா, டிஹெச்எல் கொரியரா அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துலையும் பல கொரியரை பயன்படுத்தியிருக்கிறார். திருமுதுகுன்றத்தில் ஆற்றுல போட்டுட்டு இங்கே குளத்தில் எடுத்தார், திருவாரூர் குளத்தில் எடுத்தார், அது ஒரு கொரியர் சர்வீஸ். இங்கே ஆழிகடல் அறையா வா, இங்கே சாமி கூப்பிட்டீங்களா? ஆமாம், இந்த அப்போ நான் பாடின 10 பாட்டும் இதில் எழுதியிருக்கிறேன். நீ என்ன பண்ணு, யார் தலைவர், நம்ம தலைவர் ஆழிகடல் அறையா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே. பெருமான், அங்கே இருக்கின்ற பெருமான் அஞ்சை களத்து பெருமானுக்கு அறிவிப்பதே, அவருக்கு கொண்டு போய் இதெல்லாம் நீ சொல்லணும், இதை கொடுக்கணும் அவர்கிட்ட அப்படின்னு கட்டளை இடுகிறார். ஆழிகடல் அறையா இங்கே வா, இதை எடுத்துட்டு போயிட்டு அஞ்சை களத்தில், அஞ்சையப்பர் என்கின்றவர் திரு அஞ்சை களத்தில் வீற்றிருந்து அருள் செய்கின்ற பெருமானுக்கு அறிவிப்பதே, நீ கொண்டு போய் அவருக்கு சொல்லணும், இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கட்டளையிட்டு அவன் அங்கேருந்து அதை எடுத்துக்கிட்டு நம்ம தலைவர் அங்கேயே இருந்துட்டார். பதிகம் மட்டும் இங்கே வருது. தொடர்றதுக்கே நமக்கு கை கூசுது. இந்த பதிகம் சுந்தரமூர்த்தி சாமிகளால் அருளப்பட்டு பூலோகத்தில் ஆரம்பித்து கைலை மலையில் முடித்து, கைலை மலையின் கடைசி வரியில இங்கே வா அறையா, இதை எடுத்துட்டு போ, கொண்டு போயிட்டு கீழே அஞ்சை களத்துல பெருமான், அஞ்சைக்கள பெருமான் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு, நான் கொடுத்தேன் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பதிகத்தை நாம் கையிலும் வாயிலும் சிந்தனையிலும் மனம் மெய் மொழியால் நாம் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய புண்ணிய நாள் என்று பாருங்க. இன்னைக்கு தேதி என்ன, 7/6/2024. நம்ம வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு புனித நாள் என்று கொள்ளலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அனுபவத்தை சிவபெருமான் அடியார்களுக்கு அருள் செய்கின்றான், பொன்னுலகத்தை தருகின்றான் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபை அவர் எழுதி, மற்ற மந்திர மாமுனிவர் இவன் யாருன்னு கேட்கும்போது நந்தமர் ஊரன் என்றான் என்று சிவபெருமானுடைய, நம்ம ஊர்க்காரையா அவனுக்கு தெரியாது, உனக்கு தெரியாதா, தெரியலையா, நான் முட்டாளா இருக்க, நீ நம்ம ஊர்க்காரனா இருந்தாதான் அவனுக்கு தெரியும், நீ வெளியூர்காரன், அதனால அவனுக்கு தெரியாது. இந்த கந்தர்வ கோட்டையில நிறைய பேர் எனக்கு தெரியாது, கந்தர்வ கோட்டை தான் நான் பிறந்தது, நான் அப்படியே வெளியூர் பெங்களூர் அங்கங்க இருந்துட்டதுனால இங்கே தெரியாது. இங்கே சில பேர் சொல்லுவாங்க நம்ம ஊர் இருக்கார் தான் அவர், தெரியாதா, பெருசாமி தெரியாதா, ராமசாமி பையன் அவர் தான் அப்படின்னு நம்ம ஊர்லயே நம்ம ஊருக்காரரையே அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அது போல சுந்தரம் அங்க சிவபெருமான் அவர்கிட்ட, ஏண்டா இவனுக்கு தெரியல உனக்கு, நம்ம சுந்தரன்டா நம்ம ஊருக்கார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருக்கிறார். அதையும் பதிவு செய்து இதை ஏற்றிய பத்தினையும் ஆழிகடலறையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே என்று இங்கே அஞ்சையப்பருக்கு திரும்ப இங்கே அது நம்முடைய திருமுறைகளிலே தொகுக்கப்பட்டு நம்முடைய 7ஆம் திருமுறையில் கடைசி பதிகமாக இதை வைத்திருக்கின்றோம். இதை படித்தால் நிச்சயமாக வீடு பேறு மட்டுமல்ல,
வீடு பேறு என்கின்ற மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு வரும். சுந்தரருடைய முறையில் நம்ம பார்த்தது, பாடலுக்கு பாடல் அவர் சொல்லுவது உளையணையாத வண்ணம் கொடுத்தான் அப்படின்னு சொல்றார். துஞ்சுதல் மாற்றுவித்து என்னை அருள் செய்தான் அப்படின்னு சொல்றார். அதாவது சாவு கொடுக்காம என்னை ஆட்கொண்டான். இவங்க காரைக்கால் அம்மையார் கூட கைலைக்கு போகும்போது அந்த உடலை திறந்து விட்டு அவங்க வெறும் எலும்பாக போனார். பேய் உருவத்துல தான் அங்க போனாங்க. சிவபெருமான் இவர் சுந்தரர் அப்படியே போறாரு. ஊன் உயிர் வேறு செய்தான். அந்த ஊனை வச்சுக்கிட்டு அதாவது உடம்பு அப்படியே இருக்கு, உயிர் மட்டும் வளர். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. இது தமிழ்ல சினிமா பாட்டு. இது ஆளு வளரல, அறிவு வளருதுங்கிற மாதிரி உயிர் வளருது. உயிர் பெருமானுடைய ஞானத்தை பெற்று விடுகிறது. அந்த அந்த அளவிலே மிக அருமையான பதிகம். தானெனை முன்படைத்தானது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோம் நாயினேனை பொருட்படுத்து வாணனை வந்தேதீர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து உணுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன். விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தேதீர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவனாரென எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. ஒளிதோர் ஒளி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன எழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழிகடல் அறையா